குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும். இவருடைய பாடல்கள் இரண்டு வரிகள்ல கன்னிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மொத்தம் 233 கன்னிகள் பாடியிருக்காரு. முதலாவது பாடல் மெய்ஞான புலம்பல் காப்பு. முத்தி தரும் வேத மொழியாம் புலம்பல் சொல்ல அத்தி முகவன் தன் அருள் பெறுவது எக்காலம். முத்தினா வீடு பேரு, அத்தி முகவன் அப்படின்னா யானை முக கடவுளாகிய விநாயக பெருமான் வீடு பேறு தரும் வேத மொழியாக இந்த புலம்பல் கன்னிகளை சொல்ல யானை முக கடவுளின் அருள் பெற விரும்புகிறேன். அது எனக்கு கிடைக்கும் காலம் எந்த காலமோ. பாடல் 2. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஆங்காரம் அப்படின்னா செருக்கு, சுட்டறுத்தல் அப்படின்னா ஐம்புலன்களின் வழி செல்லாமல், தூங்காமல் தூங்குதல் அப்படின்னா யோக நெறியாகிய துரியம் மற்றும் துரியாதீதம் போன்றவை செருக்கு வெளிப்படாதபடி பணிவுடன் நடந்து ஐம்புலன்கள் செல்லும் மாய வழிகளில் விரும்பி செல்லாமல் தன் உணர்வை இழந்து யோகத்தில் ஆழ்ந்து இன்பம் காண்பது எந்த காலமோ. பாடல் 3. நீங்கா சிவயோக நித்திரை கொண்டே இருந்த தேங்கா கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம். நித்திரை அப்படின்னா துரிய நிலை என்னும் யோக பயிற்சி. சிவயோகம் நீங்காமல் யோக பயிற்சியில் இருந்தால் இறைவனின் கருணை வெள்ளம் உள்ளத்தில் தேங்கும். அது தேங்கும் காலம்தான் எந்த காலமோ. பாடல் 4. தேங்கா கருணை வெள்ளம் தேக்கி இருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தடுப்பது எக்காலம். விட்ட குறை அப்படின்னா புண்ணிய செயல், அடுப்பது அப்படின்னா உதவுவது. இறைவனுடைய கருணை யார் மனதில் தேங்கினாலும் அதை உண்பதற்கும் விதி இருக்க வேண்டும். எனவே விட்ட குறையாகிய நல்வினை வந்து உதவுவதுதான் எந்த காலமோ. பாடல் 5. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடா மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். ஓயா கவலை அப்படின்னா தீராத கவலை, உள்ளுடைந்து அப்படின்னா உள்ளம் வருந்தி, தீராத கவலையால் உள்ளமானது வருந்தாமல் இப்பிறப்பின் மயக்கத்தை அறுப்பது எந்த காலமோ. பாடல் 6. மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கை கொள்வது எக்காலம். மாயா பிறவினா அழியாத பிறவி, ஊடறுத்து அப்படின்னா உள்புகுந்து நீக்கி, காயா புரிக்கோட்டை அப்படின்னா உடலாகிய கோட்டை, அழியாத பிறவி நீங்கி மயக்கத்தை உள்புகுந்து நீங்கி உடலாகிய கோட்டையின் உள்ளிருக்கும் சுழுமுனை நாடி முதலான யோக கருவிகளை கை கொள்வது எந்த காலமோ. பாடல் 7. காயா புரிக்கோட்டை கைவசமாய் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தடுப்பது எக்காலம். மாயா அனுபூதினா அழியாத அருள் திறம், வந்தடுப்பது அப்படின்னா வந்து அடைவது. உடலாகிய கோட்டையை கை கொள்வதற்கு வாய்ப்பாக என்றும் அழியாத அருள் திறமானது என்னை வந்து அடைவது எந்த காலமோ. பாடல் 8. சேயாய் சமைந்து செவிடு ஊமை போல் திரிந்து பேய் போல் இருந்து உன் பிரம்மை கொள்வது எக்காலம். சேய்னா குழந்தை, பிரம்மைனா ஒரே நினைவோடு இருத்தல். குழந்தை போல் அமைந்தும் காது கேட்காதவர் போல், மற்றவர் செய்தி கேட்காததும் வாய் பேசாதார் போல், மற்றவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமலும் பேய் போல் இருந்து சித்த பிரம்மை பிடித்தவர் போல் இறை நினைவும் பேச்சுமாக மட்டுமே இருப்பது எக்காலமோ. பாடல் 9. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். திரிந்து அப்படின்னா அலைந்து, பேய் போல் எங்கெங்கும் திரிந்தும் உணர்வற்ற பிணம் போல் கிடந்தும் காமத்தை நீக்கி பெண்ணை தாய் போல் எண்ணியும் தவத்தை முடிப்பது எந்த காலமோ. பாடல் 10. கால் காட்டி கை காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம். மால்னா மயக்கம், மங்கையர்னா பெண்கள். கால்களால் நடனமாடியும் தாள அபிநயத்துக்கு ஏற்ப சைகை செய்தும் கண்களாலும் முகத்தாலும் பாவனை செய்தும் மயக்கும் பெண்களை மறந்திருப்பது எந்த காலமோ. பாடல் 11. பெண்ணின் நல்லார் ஆசை பிரம்மையினை விட்டொழிந்து கண்ணிரண்டு மூடி கலந்திருப்பது எக்காலம். பெண்ணின் நல்லார் அப்படின்னா குல பெண்கள். பெண்களிலேயே நல்லவர்கள் மேல் உண்டான
ஆசையை கைவிட்டு கண்களை மூடியிருந்து யோகத்தில் கலந்திருப்பது எந்த காலமோ? பாடல் 12. வெட்டுண்ட புண் போல் விரிந்த அல்குல் பைத்தனிலே தட்டுண்டு நிற்கை தவிர்வதுவும் எக்காலம். அல்குல் அப்படின்னா பெண் உறுப்பு, தட்டுண்டு அப்படின்னா நினைவு கொண்டு, வெட்டுப்பட்ட புண் போன்று காட்சியளிக்கும் பெண் உறுப்பின் மீது நினைவு கொண்டு நில்லாமல் இருப்பதுவும் எந்த காலமோ? பாடல் 13. ஆறாத புண்ணில் அழிந்திட கிடவாமல் தேராத சிந்தைதனை தேற்றுவதும் எக்காலம். தேராத சிந்தைனா தெளிவடையாத சிந்தனை. ஆறாத புண் போன்ற பெண் உறுப்பில் மனம் அழுந்தி கிடக்காமல் தெளியாதிருக்கும் சிந்தனையும் தெளிவடைதல் எந்த காலமோ? பாடல் 14. தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யெனவே சிந்தைதனில் கண்டு திருக்கு அறுப்பது எக்காலம். மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், திருக்கு அப்படின்னா மனமயக்கம். தந்தை தாய் பிள்ளைகள் உடன் பிறந்தோர் முதலிய சுற்றத்தினர் யாவரையும் பொய் என எண்ணி சிந்தையில் தெளிவு கண்டு மனமயக்கத்தை நீக்குவது எந்த காலமோ? பாடல் 15. மண்ணுயிரை கொன்று வதைத்து உண்டு உழலாமல் தன்னுயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எக்காலம். வதைத்து அப்படின்னா துன்புறுத்தி, உழலாமல் அப்படின்னா வருந்தாமல், மற்ற உயிர்களை கொன்று துன்புறுத்தி உண்டு தாமும் வருந்தாமல் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எந்த காலமோ? பாடல் 16. பாவி என்ற பெயர் படைத்து பாழ்நரகில் வீழாமல் ஆவி என்ற சூத்திரத்தை அறிவதினி எக்காலம். பால் நரகில் அப்படின்னா கொடிய நரகில், சூத்திரம் அப்படின்னா கயிறு. ஆத்மாவானது உடல் என்னும் பொம்மையை ஆட்டுவிப்பதால் அதனை சூத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாவி என்று பெயரெடுத்து கொடிய நரகில் வீழாமல் ஆவியாகிய ஆத்மாவை அறிவது எந்த காலமோ? பாடல் 17. உளியிட்ட கல்லும் உருபிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக்காலம். உரு அப்படின்னா உருவம், பொருள் அப்படின்னா கடவுள் உருவம். ஒளியால் செதுக்க பெற்ற கல்லும் உருவமாக பிடித்த செம்மையான சந்தனமும் புலி போட்டு தேய்த்த செம்பும் கடவுள் உருவங்கள் ஆவது எந்த காலமோ? பாடல் 18. வேடிக்கையும் சொகுசும் மெய் பகட்டும் பொய் பகட்டும் வாடிக்கை எல்லாம் மறந்திருப்பது எக்காலம். சொகுசுனா இன்பம், மெய் அப்படின்னா உண்மை, வாடிக்கை அப்படின்னா வழக்கம். வேடிக்கை இன்பம், பொய்யை உண்மை போல் பேசுதல், பொய்யை பாராட்டுதல் போன்ற இந்த வழக்கங்களை எல்லாம் மறந்திருப்பது எந்த காலமோ? பாடல் 19. பட்டுடையும் பொற்பணியும் பாவனையும் தீவினையும் விட்டுவிட்டு உன் பாதம் விரும்புவதும் எக்காலம். பொற்பணி அப்படின்னா பொன்னாலான அணிகளின், பாதம் அப்படின்னா திருவடி. பட்டாடை, பொன் அணி, பாவனைகள், தீவினைகள் முதலிய யாவற்றையும் விட்டுவிட்டு உன் திருவடியை மட்டுமே விரும்புவதும் எந்த காலமோ? பாடல் 20. ஆமை வரும் ஆள் கண்டு ஐந்தடக்கம் செய்தாற்போல் ஊமை உரு கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம். ஐந்தடக்கம் செய்தல் அப்படின்னா ஆமை 5 உறுப்புகளையும் தன் ஓட்டில் மறைத்து கொள்ளுதல். ஆமையானது மற்றவர் தன்னை நெருங்குவதை பார்த்து தன் 5 உறுப்புகளையும் தன் ஓட்டில் மறைத்து கொள்வது போல ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு எதுவும் பேசாமல் மனம் ஒடுங்குவதும் எந்த காலம்? பாடல் 21. தண்டிகையும் சாவடியும் சாலிகையும் மாளிகையும் கண்டு கழிக்கும் கருத்தொழிவது எக்காலம். தண்டிகைனா யோகத்தண்டு, சாவடி அப்படின்னா பலரும் கூடும் இடம், சாலிகைனா விற்பனை நடைபெறும் இடம், கண்டு கழிக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி அடையும். யோகத்தண்டு பலரும் கூடும் இடம், விற்பனை நடைபெறும் இடம், வீடு இவற்றையெல்லாம் கண்டு இத்தொழில்களில் மகிழ்ச்சி அடையும் கருத்து அழிவது எந்த காலம்? பாடல் 22. தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம் போல் திரிவது இனி எக்காலம். அத்தன் அப்படின்னா தலைவனாகிய இறைவன், நிதம் அப்படின்னா நாள்தோறும் தலைவனாகிய இறைவன் இருக்கும் இடத்தை ஆராய்ந்து நாள்தோறும் சவம் போல் திரிவது எந்த காலமோ? பாடல் 23. ஒழிந்த கருத்தினை வைத்து உள்ளெலும்பு வெள்ளெலும்பாய் கழிந்த பிணம் போலிருந்து காண்பது இனி எக்காலம்.
ஒழிந்த கருத்து அப்படின்னா துறவில் வைத்த கருத்தை நீக்குதல். துறவு மேற்கொண்டு பின்பு அதிலிருந்து நீங்கிய பின்னும் அதையே எண்ணினால் உள் எலும்பு எழுந்து வெண்மையாகிவிடும். அந்த பிணத்தின் நிலை போல் இருப்பது எந்த காலமோ? பாடல் 24. அற்ப சுகம் மறந்தே அறிவை அறிவால் அறிந்து கர்ப்பத்தில் வீழ்ந்து கொண்ட கோல் அறுப்பது எக்காலம். அற்ப சுகம்னா சிற்றின்பம், கர்ப்பம் அப்படின்னா கர்ப்பம், கோல் அறுப்பது அப்படின்னா பிறவியை போக்கிக் கொள்வது. சிற்றின்பத்தை மறந்து தன் அறிவால் இறை அறிவை அறிந்து கர்ப்பத்தினால் வந்த பிறவியை போக்கிக் கொள்வது எந்த காலமோ? பாடல் 25. கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாமுன் உருப்படுத்தியால உடன்படுவது எக்காலம். உருப்படுத்தி அப்படின்னா இறைவன் உருவை மனதில் இருத்தி கருவில் தோன்றி யமன் கையில் சிக்குவதற்கு முன்பு இறைவன் உருவை மனதில் இருத்தி அவருக்கு ஆட்படுவது எந்த காலமோ? 6வது பாடல். தோண்டு விளக்கணைய தொடர்ந்து இருள்முன் சூழ்ந்தாற்போல் மாண்டு பிழைத்து வந்த வகை தெரிவது காலம். விளக்கு அணைந்ததும் இருள் சூழ்வது போல் இறப்பு வந்ததும் பிறவி தொடர்வது வழக்கம். இதை விட்டு விலகிவிடும் வகை தெரிவது எந்த காலமோ? பாடல் 27. தூரியினில் மீன் போல் சுழன்று மனம் வாடாமல் ஆரியனை தேடி அடிபணிவது எக்காலம். தூரினியில் அப்படின்னா வலையில், ஆரியன் அப்படின்னா இறைவன். வலையில் சிக்கிய மீன் போல் சுருண்டு மனம் வாடாமல் இறைவனை தேடி அடிபணிவது எந்த காலமோ? பாடல் 28. 800 யுகம் இருந்தும் எய்தா வீடு பெற வெந்நீரு பூசி விளங்குவதும் எக்காலம். எய்தாத அப்படின்னா அடையாத, பெறாத அப்படின்னு சொல்லலாம். 800 யுகங்கள் தவம் இருந்தும் பெறாத வீடு பெற்றை வெந்நீரு பூசியவருடன் பக்தி கொள்வதால் அடையும் சிறப்பு எந்த காலமோ? பாடல் 29. அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து திரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம். அவவேடம் அப்படின்னா இழிந்த வேடம், பூண்டு அப்படின்னா தாங்கி, இழிந்த வேடம் தாங்கி இங்கே அலைந்து திரியாமல் சிவவேடம் தாங்கி சிறப்பை அடைவது எந்த காலமோ? பாடல் 30. அண்டருக்கா நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆடு சிவன் தொண்டருக்கு தொண்டனென தொண்டு செய்வது காலம். அண்டர் அப்படின்னா தேவர், நஞ்சு அப்படின்னா விஷம், அருந்தி அப்படின்னா உண்டு. தேவர்களை காப்பதற்காக விஷத்தை உண்டு அம்பலத்தில் நடனமாடும் சிவபெருமான் தொண்டருக்கும் அடித்தொண்டன் ஆவது அறிந்து அவனுக்கே தொண்டு செய்வது எந்த காலமோ? பாடல் 31. பன்றி வடிவெடுத்து பாரிடந்து மால்கானா குன்றில் விளக்கொளியை கூடுவது எக்காலம். பாரிடந்து அப்படின்னா பூமியை பிளந்து, மால் அப்படின்னா திருமால், திருமால் பன்றி வடிவம் தாங்கி பூமியை பிளந்து சென்றும் சிவபெருமானுடைய திருவடிகளை காண முடியவில்லை. ஆனால் அந்த இறைவன் அன்பர்களுக்கு குன்றில் விளக்காய் காட்சி தருகின்றான். அவனை கூடுவது எந்த காலமோ? பாடல் 32. தித்திக்கும் தெல்லமிர்தை சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முதல் நினைப்பது எக்காலம். முத்தி அப்படின்னா வீடு பேரு, வித்து அப்படின்னா விதை, காரணமான இறைவன் அப்படின்னும் சொல்லலாம். இனிக்கும் தெளிந்த அமுதத்தை சித்தாந்தத்தின் உட்பொருளாய் இருக்கும் சிவபெருமானை வீடு பேறு பெறுவதற்கு காரணமானவனை முதலில் நினைப்பது எந்த காலமோ? பாடல் 33. வேதாந்த வேதமெல்லாம் விட்டொழிந்தே நிஷ்டையிலே ஏகாந்தமாக இருப்பதினி எக்காலம். ஏகாந்தம் அப்படின்னா இறைவனும் தானுமாக மட்டும் இருப்பது. வேதாந்திகளின் வேதத்தை எல்லாம் கைவிட்டு யோக நிட்டையில் ஏகாந்தமாக இருப்பது இனி எந்த காலமோ? பாடல் 34. மற்றிடத்தை தேடி என்றன் வாழ்நாளை போக்காமல் உற்றிடத்தை தேடி உறங்குவது எக்காலம். உறங்குவது அப்படின்னா துரிய நிலையில் இருப்பது. இது மிக உயர்ந்த யோக நெறி. வேறு வழிகளில் தேடி சென்று வாழ்நாளை
போக்காமல் உரிய வழியில் சென்று துரிய நிலையில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 35. இன்றுளோர் நாளை இருப்பதுவும் பொய்யெனவே மன்றுளோர் சொல்லும் வகையறிவது எக்காலம். மன்றுளோர் அப்படின்னா பெரியவர்கள், இன்று இருப்பவர் நாளை இருப்பது பொய் என்று பெரியோர் கூறுவதில் உள்ள உண்மையை உணர்வது எந்த காலமோ. பாடல் 36. கஞ்சா அபினியுடன் கல்லுண்டே வாடாமல் பஞ்சாமிர்தத்தை பருகுவதும் எக்காலம். கஞ்சா, அபினி, கல் அப்படிங்கறதெல்லாம் போதைப் பொருட்கள். இப்படிப்பட்ட போதைப் பொருள்களை உண்டு கெடாமல் பஞ்சாமிர்தத்தை பருகுவதும் எந்த காலமோ. பாடல் 37. செஞ்சலத்தினால் திரண்ட ஜனனம் மோஷம் பெறவே சஞ்சலத்தை விட்டுன் சரணடைவது எக்காலம். செஞ்சலத்தினால் திரண்ட ஜனனம் அப்படின்னா துன்பம் கலந்த பிறப்பு, அதாவது ரத்தம் மற்றும் சதையால் உண்டான பிறப்பு. மோட்சம் அப்படின்னா வீடு பேரு, சஞ்சலம் அப்படின்னா கவலை. இறைவா, துன்பம் கலந்த பிறப்பும் வீடு பேரும் என்ற இரண்டின் நடுவே கவலைப்படுவதை விட்டு உன் திருவடிகளை வழிபடுவது எந்த காலமோ. பாடல் 38. கும்பிக்கு இறை தேடி கொடுப்பார் இடந்தோறும் விம்பித் திரிகை விடுப்பது இனி எக்காலம். கும்பி அப்படின்னா வயிறு, இறை அப்படின்னா உணவு, வெம்பித் திரிகை அப்படின்னா துன்புற்று திரிவது. வயிற்றுக்கு உணவு தேடி அதை வழங்குபவரிடம் தேடி துன்பமுற்று திரிவதை விடுவதும் எந்த காலமோ. பாடல் 39. ஆடுகின்ற சூத்திரம்தான் அருமளவு தெரிந்து போடுகின்ற நாள் வரும் முன் போற்றுவதும் எக்காலம். சூத்திரம் அப்படின்னா கயிறு. பொம்மையை ஆட்டும் கயிறானது அருந்து விடுவது போல பிறவையானது அருந்து போகும் வரை அங்கும் இங்குமாக திரிந்து உடலை கீழே போடும் நாள் வருவதற்கு முன் அது இறக்காமல் போற்றுவதும் எந்த காலமோ. பாடல் 40. நவசூத்திர வீட்டை நானென்று அலையாமல் சிவசூத்திரத்தை தெரிந்தறிவது எக்காலம். நவசூத்திர வீடு அப்படின்னா 9 துவாரங்கள் கொண்ட உடல். 9 துவாரங்கள் கொண்ட உடலை நான் என்று கருதி அலையாமல் சிவசூத்திரத்தை தெரிந்து தெளிவதும் எந்த காலமோ. பாடல் 41. மறந்து மலசலங்கள் மாய புழுக்கூட்டை விட்டு கரந்துன் அடி இணை கீழ் கலந்து நிற்பது எக்காலம். மலசலங்கள் மாய புழுக்கூடு அப்படின்னா பல்வேறு அழுக்குகள் நிறைந்த உடல். கரந்து அப்படின்னா மறைவாக. மலசலங்களும் மாய புழு கூட்டமும் நிறைந்த இவ்வுடலை மறந்து மறைவாக உன் திருவடிகளின் கீழ் கலந்து நிற்பது எந்த காலமோ. பாடல் 42. இம்மைதனில் பாதகனாய் இருவினைக்கு ஈடாய் எடுத்த பொம்மைதனை போட்டுன்னை போற்றி நிற்பது எக்காலம். இம்மை அப்படின்னா இப்பிறப்பு, இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை, பொம்மை அப்படின்னா உடல். இப்பிறவியில் பாதகனாகி நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளுக்கும் ஈடாக அமைந்த பொம்மை போன்ற இந்த உடலை போட்டுவிட்டு உன்னை போற்றி நிற்பது எந்த காலமோ. பாடல் 43. உப்பிட்ட பாண்டம் உடைந்து கருக்கொள்ளும் முன்னே அப்பிட்ட வேணியனுக்கு ஆட்படுவது எக்காலம். உப்பிட்ட பாண்டம் அப்படின்னா உடல், அப்பு அப்படின்னா கங்கை, வேணியன் அப்படின்னா சிவபெருமான். உப்பாலான பாத்திரமாகிய இந்த உடல் இறப்பால் உடைந்து மறுபடியும் கருவில் நுழைவதற்கு முன் கங்கையை சடையில் அணிந்த சிவபெருமானுக்கு ஆளாவது எந்த காலமோ. பாடல் 44. சேவை புரிந்து சிவரூப காட்சி கண்டு பாதைதனை கழித்து பயன் அடைவது எக்காலம். சேவை அப்படின்னா தொண்டு, கழித்து அப்படின்னா நீக்கி, தொண்டு புரிந்து சிவபெருமானின் உருவ காட்சியையும் கண்ட பிறகு வீண் வழிகளை நீக்கி புது வழியில் பயனடைவது எந்த காலமோ. பாடல் 45. காண்டத்தை வாங்கி கருமேகம் மீண்டது போல் பாண்டத்தை நீக்கி பரமடைவது எக்காலம். காண்டம் அப்படின்னா இடி, பாண்டம் அப்படின்னா உடல், பரம் அப்படின்னா இறைவன். இடியினால் கருத்த மேகம் மீண்டது போல் இந்த உடலை நீக்கி பரம் பொருளாகிய இறைவனை அடைவது எந்த காலமோ. பாடல் 46. சோற்று துருத்திதனை சுமந்தலைந்து வாடாமல் ஊத்தை சடம் போட்டு உனை அடைவது எக்காலம். துருத்தி அப்படின்னா கொல்லன் உலைக்களத்தில் காற்று ஊத பயன்படும் கருவி. ஊத்தை
சடம் அப்படின்னா அசுத்தமான உடல். சோற்று துருத்தியான இந்த உடலை சுமந்து திரியாமல் அசுத்தமான இதனை கீழே போட்டுவிட்டு உன்னை அடைவது எந்த காலமோ. பாடல் 47. தொடக்கை சதம் எனவே சுமந்தலைந்து வாடாமல் உடக்கை கழற்றி உனை அறிவது எக்காலம். தொடக்கை அப்படின்னா தொடரும் பழைய வினை. சதம் அப்படின்னா கதி. உடக்கை அப்படின்னா உடல். தொடரும் பழைய வினையே கதியென்று சுமந்து அலைந்து வருத்தப்படாமல் உடலை கழற்றி உன்னை அறிவது எந்த காலமோ. பாடல் 48. ஆசை வலை பாசத்தகப்பட்டு மாயாமல் ஓசை மணி தீபத்தில் ஒன்றி நிற்பது எக்காலம். பாசம் அப்படின்னா கயிறு. மாயாமல் அப்படின்னா மடியாமல். ஆசை வலை என்னும் கயிற்றில் சிக்கி மடியாமல் கோவில் மணி தீபம் ஆகியவற்றில் மனம் ஒன்றி நிற்பது எந்த காலமோ. பாடல் 49. கூரறிய நாள் வேதம் கூப்பிட்டும் காணாத பார ரகசியத்தை பார்த்திருப்பது எக்காலம். பார ரகசியம் அப்படின்னா பெரும் ரகசியம். கூறுவதற்கு அரிய 4 வேதங்கள் கூப்பிட்டும் காண முடியாத பெரும் ரகசியமான இறைவனை பார்த்திருப்பது எந்த காலமோ. பாடல் 50. புல்லாய் விலங்காய் புழுவாய் நரவடிவாய் எல்லா பிறப்பின் இருள் அகழ்வது எக்காலம். நரவடிவம் அப்படின்னா மனித பிறப்பு. இருள் அப்படின்னா மாயை. புல், விலங்கு, புழு, மனிதர் போன்ற பிறவிகளில் உள்ள இருளானது அகழ்வது எந்த காலமோ. பாடல் 51. தக்கும் வகைக்கு ஓர் பொருளும் சாராமலே நினைவில் பக்குவம் வந்து உன் அருளை பார்த்திருப்பது எக்காலம். தக்கும் வகை அப்படின்னா மண்ணில் பிறக்கும் உயிரின வகை. இங்கே பிறக்க வைக்கும் ஒரு பொருளையும் சாராமல் நினைவில் பக்குவம் வந்து உன் அருளை பார்த்திருப்பதும் எந்த காலமோ. பாடல் 52. பருவ தலைவரோடும் புல்கி இன்பம் கொள்வதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம். புல்கி அப்படின்னா கோடி. தெரிவை பருவம் அப்படின்னா பெண்ணின் 7வது பருவம். பருவத்திற்கு உரிய தலைவரோடும் கூடி இன்பம் அடைவதற்கு தெரிவை பருவ பெண்ணாய் நான் உருமாறிய பின் இறைவன் எண்ணில் அகப்படுதல் எந்த காலமோ. பாடல் 53. தெரிவையுறும் பக்குவத்தின் சீராட்டம் எல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவதும் எக்காலம். கும்பிடுவது அப்படின்னா வணங்குவது. தெரிவை பருவத்திற்குரிய பக்குவத்திற்கு உரிய சீராட்டம் எல்லாம் அறிந்து குருவையும் அறிந்து அவரை நினைத்து வணங்குவதும் எந்த காலமோ. பாடல் 54. வம்படிக்கும் மாதருடன் வாழ்ந்தாலும் மண்ணு புலயம்பழமும் ஓடும் போல் ஆவது இனி எக்காலம். வம்படிக்கும் மாதர் அப்படின்னா புதுமை கொண்ட பெண்கள். புதுமை கொண்ட பெண்களுடன் வாழ நேர்ந்தாலும் புளியம் பழமும் ஓடும் போல் ஆவது இனி எந்த காலமோ. பாடல் 55. பற்றற்று நீரில் படர் தாமரை இலை போல் சுற்றத்தை நீங்கி மனம் தூர நிற்பது எக்காலம். சுற்றம் அப்படின்னா உறவு. ஆசைகளை ஒழித்து தாமரை இலையில் நீர் ஒட்டாதது போல சுற்றத்தை விட்டு விலகி மனம் தூர நிற்பது எந்த காலமோ. பாடல் 57. மறுவும் அயற்பொருடன் வருநேரங் காணாமல் உருகு மனம் போல் என்னுள்ளம் உருகுவதும் எக்காலம். மறுவும் அப்படின்னா கூடும். அயற்பொருடன் அப்படின்னா இறைவன். தன்னுடன் இன்பம் அனுபவிக்க வரும் கள்ளக்காதலன் தன்னை கூட வரும் நேரம் அறியாமல் மனம் உருகுவது போல என் உள்ளம் உருகுவதும் எந்த காலமோ. பாடல் 58. தன் கணவன் தன் சுகத்தில் தன் மனம் வேறானது போல் என் கருத்தில் உன் பதத்தை ஏற்றுவதும் எக்காலம். பதம் அப்படின்னா திருவடி. தன் கணவனுடன் காணும் இன்பத்தில் மனம் வேறாகும் பெண் போல் என் கருத்தில் உன் திருவடி ஏற்றுவது எந்த காலமோ. பாடல் 59. கூடி பிரிந்துவிட்ட கொம்பனையன் காணாமல் தேடித் தவிப்பவள் போல் சிந்தை வைப்பது எக்காலம். கொம்பனையன் அப்படின்னா கணவன். தன்னுடன் கலந்து பிரிந்த கணவனை காணாமல் தேடி தவிக்கும் பெண் போல உன்மேல் சிந்தை வைப்பது எந்த காலமோ. பாடல் 60. எவ்வனத்தின் மோகம் எப்படியுண்டு அப்படி போல் கல்வன தியானம் கருத்து வைப்பது
எக்காலம். எவ்வனம் அப்படின்னா யவ்வனம், அதாவது கன்னி பருவம், இளமை பூத்து குலுங்கும் பருவம் அப்படின்னு சொல்லலாம். கன்னி பருவத்தில் கலவியில் மோகம் கொண்டு ஈடுபடுவது போல தியானத்திலும் அப்படி கருத்து வைப்பது எந்த காலமோ. 61. கண்ணால் அருவி கசிந்து முத்து போல் உதிர சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவது எக்காலம். கண்களிலிருந்து கண்ணீரானது முத்து சொரியும் அருவி போல் பக்தியுடன் அழுது இறைவனை முழுதும் அறிவது எந்த காலமோ. பாடல் 62. ஆகம் மிக உருக அன்புருக என்புருக போக அனுபூதி பொருந்துவதும் எக்காலம். ஆகம் அப்படின்னா உடல், என்பு அப்படின்னா எலும்பு, போகம் அப்படின்னா அனுபவிக்க, அனுபூதி அப்படின்னா சிவ அனுபவம், அதாவது அருள் திறம். உடலும் மனமும் மிகவும் உருக, அன்பு உருக, எலும்பும் உருக, சிவானுபவம் வந்து பொருந்துவதும் எந்த காலமோ. பாடல் 63. நீரிற் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு உன் பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பது எக்காலம். பேரின்ப கருணை வெள்ளம் அப்படின்னா இறைவனின் பெருங்கருணை. இறைவா, நீரில் குமிழி போல் நிலையற்றதாகிய உலக வாழ்வை கைவிட்டு உனது பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பது எந்த காலமோ. பாடல் 64. அன்பை உருக்கி அறிவை அதன் மேல் புகட்டி துன்ப வலை பாசத் தொடக்கு அறுப்பது எக்காலம். புகட்டி அப்படின்னா செலுத்தி, தொடக்கு அப்படின்னா தொடர்பு. அன்பை உருக செய்து அறிவை அதன் மேல் செலுத்தி துன்பமான வலையால் கட்டுப்படுத்திய பாசத்தின் தொடர்பை அறுப்பது எந்த காலமோ. பாடல் 65. கருவின் வழியறிந்து கருத்தை செலுத்தாமல் அருவி விழி சொரிய அன்பு வைப்பது எக்காலம். அருவி விழி சொரிய அப்படின்னா அருவி போல் கண்ணீர் பொழிய கருவில் பிறவி எடுப்பதை அறிந்து அதில் கருத்து செலுத்தாமல் அருவி போல் கண்ணீர் பொழிய பக்தி வைப்பது எந்த காலமோ. பாடல் 66. தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தத்தேன் பொழிய பொழிய மனம் பூண்டிருப்பது எக்காலம். மனம் பூண்டிருப்பது அப்படின்னா மனதில் அன்பு பொழிய இருப்பது. சிவானந்தமாகிய தேன் தெளிவாக வரும் என்று தெளிவடைந்து உள்ளத்தில் அன்பு பொழிய இருப்பது எந்த காலமோ. பாடல் 67. ஆதார மூலத்து அடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பது எக்காலம். ஆதார மூலம் அப்படின்னா மூலாதாரம், இங்குதான் கணபதி குடியிருக்கிறார். பாதார விந்தம் அப்படின்னா தாமரை திருவடிகள். 6 யோக ஆதாரங்களின் அடியில் மூலாதாரத்தில் உள்ள கணபதியின் திருவடி மலர்களை பணிந்து நிற்பது எந்த காலமோ. பாடல் 68. மண் வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண் வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்காலம். வேதா அப்படின்னா பிரம்மன், கண் வளர்த்து பார்த்தல் அப்படின்னா கண்களை மூடி பார்ப்பது. மண் என்னும் பூதத்தின் உறுப்பாக இருக்கும் மூலாதாரத்தில் வளைவில் இருக்கும் பிரம்மனை கண்களால் பார்ப்பது போல் உடலுக்குள் பார்த்திருப்பது எந்த காலமோ. பாடல் 69. அப்பு பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு கொடுக்கையுள்ளே உணர்ந்தறிவது எக்காலம். அப்பு அப்படின்னா நீர், உப்பு கொடுக்கை அப்படின்னா உப்பாலாகிய இந்த உடல் நீர் என்னும் பூதத்திற்கு உரியதாக பிறை சந்திரனுடன் இருக்கும் சுவாதிட்டானத்தின் நடுவே வீற்றிருக்கும் திருமாலை இவ்வுடலுக்குள் உணர்ந்து அறிவது எந்த காலமோ. பாடல் 70. 3 வளையிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் உருத்திரனை தொழுது நிற்பது எக்காலம். வலை அப்படின்னா வளையம், தொழுது அப்படின்னா வணங்கி, நெருப்பு என்னும் பூதத்திற்கு உரியதாக 3 வளையமும் நடுவே முக்கோணமுமாய் உள்ள மணிப்பூரகத்தின் நடுவில் வீற்றிருக்கும் ருத்திரனை வணங்கி நிற்பதும் எந்த காலமோ. 71. வாயுவரு கோணமதில் வாயும் மகேச்சுரனை தோயும் வகை கேட்க தொடங்குவதும் எக்காலம். தோயும் வகை அப்படின்னா அடைந்திருப்பது எப்படி. வாயு என்னும் பூதத்துக்கு உரியதும் அறுகோண அடையாளம் உள்ளதுமாகிய அநாகத ஆதாரத்தில் உள்ள மகேஸ்வரனை அடைவது எப்படி என்று கேட்க தொடங்குவதும் எந்த காலமோ. பாடல் 72. வட்ட வழிக்குள்ளே மருவும் சதாசிவத்தை கிட்ட வழி தேட கிருபை செய்வது எக்காலம். வட்ட வழி அப்படின்னா விசுத்தி என்னும் யோக ஆதாரம். இது தொண்டை குழி ஆகும். மருவும் அப்படின்னா குடியிருக்கும். கிருபை அப்படின்னா அருள். வட்ட
வழியாகிய விசுத்தி என்னும் ஆதாரத்தில் வாழும் இறைவனான சதாசிவத்தை அடைய வழி தேடுவதற்கு அருள் செய்வது எந்த காலமோ. பாடல் 73. உச்சி கிடை நடுவே ஓங்கும் குரு பதத்தை நிச்சயித்து கொண்டிருந்து நேர்வதினி காலம். நேர்வது அப்படின்னா நினைத்திருப்பது. உச்சிக்கு செல்லும் வழி நடுவே ஓங்கும் குருவினுடைய திருவடிகளை உறுதி செய்து கொண்டிருந்து அவற்றை நினைத்திருப்பதும் எந்த காலமோ. பாடல் 74. பாராகி பார்மீது பஞ்சவர்ணத்தானாகி வேராகி நீ முளைத்த வித்தறிவது எக்காலம். பார் அப்படின்னா நிலம், பஞ்சவர்ணம் அப்படின்னா ஐவகை வண்ணம், வித்து அப்படின்னா காரணம். ஐம்பெரும் பூதங்களுள் ஒன்றான நிலமாகி அதற்கு மேல் 5 நிறங்களுக்கு உரிய பிற பூதங்களுக்கு உரிய ஆதாரமும் ஆகி நீ யோகியாக தோன்றிய காரணத்தை அறிவது எந்த காலமோ. 5 பூதங்களும் அவற்றுக்கான வண்ணங்களும் ஆதாரங்களும் அப்படின்னா நிலம் மஞ்சள் நிறம், அதனுடைய ஆதாரம் மூலாதாரம். நீர் பச்சை நிறம், அதனுடைய ஆதாரம் சுவாதிட்டானம். நெருப்பு சிவப்பு நிறம், அதன் ஆதாரம் மணிப்பூரகம். காற்று கருப்பு நிறம், அதன் ஆதாரம் அநாகதம். வானம் வெள்ளை மற்றும் நீல நிறம், இதனுடைய ஆதாரம் விசுத்தி என்பவை ஆகும். பாடல் 75. கட்டறுக்க ஒன்னா கருவி கரணாதி எல்லாம் சுட்டறுத்த நிட்டையிலே தூங்குவதும் எக்காலம். கட்டறுக்க ஒன்னா அப்படின்னா செயலிழக்க செய்ய இயலாத, கருவி அப்படின்னா உடல் உறுப்புகள், கரணாதி அப்படின்னா மனம் முதலியன, தூங்குவது அப்படின்னா துரியத்தில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். இயற்கையாகவே உடலில் உண்டாகிய உறுப்புகள் மனம் முதலிய கரணங்கள் ஆகியன எல்லாம் செயலாற்றிட துரியத்தில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 76. கள்ள கருத்தையெல்லாம் கட்டோடு வேறறுத்து இங்கு உள்ள கருத்தை உணர்ந்திருப்பது எக்காலம். கள்ள கருத்து அப்படின்னா பொய்யான கருத்துகள். பொய் கருத்தையெல்லாம் முழுமையும் நீக்கி யோகத்திற்காக உள்ள கருத்தை மட்டும் உணர்ந்திருப்பது எந்த காலமோ. பாடல் 77. அட்டகாசம் செலுத்தும் அவத்தை சடலத்துடனே பட்டபாடு அத்தனையும் பகுத்தறிவது எக்காலம். அட்டகாசம் அப்படின்னா தொல்லை, அவத்தை சடலம் அப்படின்னா துன்பத்திற்கு உரிய உடல். மிகவும் தொல்லை தரும் துன்பத்திற்கு உரிய உடலை கொண்டு பட்ட பாடுகளை எல்லாம் பகுத்து உணர்வது எந்த காலமோ. பாடல் 78. அறிவு கருவியுடன் அவத்தைப்படும் பாட்டையெல்லாம் பிரியமுடன் நிறுத்தி பலப்படுவது எக்காலம். பாடு அப்படின்னா துன்பம், பலப்படுவது அப்படின்னா வலிமையாக்குவது. அறிவாகிய கருவியுடன் உள்ளத்தில் உண்டாகும் துன்பத்தை எல்லாம் விருப்பமுடன் நிறுத்தி வைத்து மனத்தை வலிமையாக்குவது எந்த காலமோ. பாடல் 79. பூதம் பொறிகரணம் போந்த விந்து நாதமுமாய் பேதம் பலவிதமும் பிரித்தறிவது எக்காலம். பேதம் அப்படின்னா வேறுபாடு. பஞ்சபூத ஆதாரங்கள், ஐம்பொறிகள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் இவை யாவும் படிப்படியாக வெளிவந்தன. இவை விந்து நாதத்தால் வந்தன. இந்த பலவித வேறுபாடுகளையும் பிரித்து அறிவது எந்த காலமோ. பாடல் 80. தோன்றாசை மூன்றும் தொடர்ந்து வந்து சுற்றாமல் ஊன்றாசை வேரை அடியோடறுப்பது எக்காலம். தோன்றாசை 3 அப்படின்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய 3 வகையான ஆசைகள் உள்ளத்தில் உருவாகும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய 3 ஆசைகளும் தொடர்ந்து வந்து நம்மை சுற்றி கொள்ளாது இருக்க ஆசைகளின் அடி வேரையே அறுப்பது எந்த காலமோ. 81. புன் சனனம் போற்றும் முன்னே புரிவட்டம் போகிலினி என் சனனம் ஈடேறும் என்றறிவது எக்காலம். புன் சனனம் அப்படின்னா இழிந்த பிறவி. புரிவட்டம் அப்படின்னா ஐம்பெரும் பூதங்கள், சூரியன், சந்திரன், விண்மீன் ஆகிய 8
மட்டும் இழிந்த பிறவியை மீண்டும் பெறுவதற்குள் புரியட்டகமான இறைவன் உலகிற்கு சென்றால் என் பிறவி ஈடேறும் என்று அறிவதும் எந்த காலமோ. பாடல் 82. நட்ட நடுவு நின்று நல் துரோதாயி அருள் கிட்ட வழிகாட்டி கிருபை செய்வது எக்காலம். துரோதாயி அப்படின்னா மறைப்பு சக்தி, கிருபை அப்படின்னா இறை அருள். நட்ட நடுவில் நிற்கும் நமக்கு மறைப்பு சக்தி தன்னை மாற்றிக்கொள்ளவும் அருள் சக்தி நெருங்கி வந்து வழிகாட்டவும் இறைவன் அருள் கிடைப்பதும் எந்த காலமோ. பாடல் 83. நானே நானென்றிருந்தேன் நடுவில் நின்ற கட்டழகி தானே வெளிப்படுத்தி தருவல் என்பது எக்காலம். கட்டழகி அப்படின்னா பராசக்திங்க. நானே யாவற்றையும் செய்வதாக நினைத்திருந்தேன், நடுவில் நின்ற பராசக்தி தானாக வெளிப்படுத்தி கொண்டு சித்தி வழங்குவேன் என வருவதும் எந்த காலமோ. பாடல் 84. அடர்ந்த மனக்காட்டை அஞ்செழுத்தாம் வாளாலே தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி சுடுவது இனி எக்காலம். அஞ்செழுத்து அப்படின்னா ஓம் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் எங்கும் படர்ந்திருக்கும் மனமாகிய காட்டை ஓம் நமசிவாய என்னும் திரு 5 எழுத்துக்கள் எனும் வாளால் வெட்டி சுடுவதும் எந்த காலமோ. பாடல் 85. 5 பொறிவழி போய் அலைந்து மிந்த பாழ் மனதை வெந்து விழ பார்த்து விழிப்பதினி எக்காலம். அலைத்தும் அப்படின்னா துன்புறுத்தும், ஐம்பொறிகளின் வழியே சென்று துன்புறுத்தும் பாழான மனதை வெந்து விழுமாறு பார்த்து விழிப்பது எந்த காலமோ. பாடல் 86. இனம் மாண்டு சேர்ந்திருந்தோர் எல்லோரும் தான் மாண்டு சினம் மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பது எக்காலம். இனம் அப்படின்னா இனத்தவர், மாண்டு அப்படின்னா மறைய, சினம் அப்படின்னா கோபம். இனத்தவர் சேர்ந்திருப்போர் ஆகிய அனைவரும் உள்ளத்திலிருந்து மறைந்திடவும் கோபம் இல்லாமல் போகவும் அருள் வந்து சேர்வது எந்த காலமோ. பாடல் 87. அமையா மனதமையும் ஆனந்த வீடு கண்டங்கு இமையாமல் நோக்கி இருப்பதினி எக்காலம். அமையா அப்படின்னா நிலையாக நில்லாமல் அமையாமல் திரியும் மனதை ஆனந்தமயமான வீட்டில் அமைய செய்து கண் இமைக்காமல் இருந்து யாவும் பார்த்திருப்பது எந்த காலமோ. பாடல் 88. கூண்டு விழும் சீவன் மெல்ல கொட்டாவி கொண்டாற்போல் மாண்டு விழும் முன்னே நான் மாண்டிருப்பது எக்காலம். கூண்டு அப்படின்னா உடல், கொட்டாவி கொள்ளல் அப்படின்னா இறப்பில் வாய் பிளத்தல். இறப்பு வருவதற்கு முன்பே அனைத்து பற்றுகளையும் துறந்து இறந்தவர் போல் போகத்தில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 89. நிறைந்த காயம் உயிரிழந்து போகும் முன்னம் நான் இறந்து போக இனி நாள் வருவது எக்காலம். ஊன் நிறைந்த காயம் அப்படின்னா தசையாலான உடல். நான் அப்படின்னா நான் என்னும் செருகு. இறந்து அப்படின்னா அழிந்து. தசையால் ஆகிய உடல் பிரிந்து உயிர் வெளியே போவதற்கு முன்பு நான் என்னும் செருக்கு அழிந்து போகும் நாள் இனி வருவது எந்த காலமோ. பாடல் 90. கெட்டுவிடும் மாந்தர் கர்விதங்கள் பேசி வந்த சுட்டுவிடும் முன் என்னை சுட்டிருப்பது எக்காலம். கர்விதங்கள்னா ஆணவம். கெட்டவர்கள் ஆணவத்தோடு பேசி வந்து என்னை சுட்டுவிடும் முன்பு என்னை நான் சுட்டது போல் அடங்கி இருப்பது எந்த காலமோ. பாடல் 91. தோலேனி வைத்தேறி தூர நடந்து எய்க்காமல் நூலேனி வைத்தேறி நோக்குவதும் எக்காலம். தோலேனி அப்படின்னா நரம்புகள், நூல் ஏணி அப்படின்னா நாடிகள், எய்க்காமல் அப்படின்னா வருந்தாமல். நரம்புகளால் ஆன இந்த உடம்பில் அவற்றை பற்றி மேல் வருந்தி ஏறாமல் பாவனையாக பற்றும் யோக நாடிகளை பற்றி உச்சியில் ஏறி அங்கே பார்ப்பதும் எந்த காலமோ. பாடல் 92. வாயோடு கண்மூடி மயக்கமுற்று நில்லாமல் தாயோடு கண்மூடி தழுவி நிற்பது எக்காலம். தாய் அப்படின்னா பராசக்தி. வாயோடு கண்மூடி மயக்கமாதல், உலகில் ஆசை கொண்டு வாழ்தல் இப்படி இல்லாமல் பராசக்தியாகிய தாயோடு யோகத்தில் கண்மூடி குண்டலினியை தழுவி நிற்பது
எந்த காலமோ. பாடல் 93. காசினியெல்லாம் கடந்து கால் ஓய்ந்து போகாமல் பாசிதனில் ஏறி வருவது இனி எக்காலம். காசினி அப்படின்னா உலகம், வாசி அப்படின்னா பிராணாயாமம். உலகில் நடந்து திரிந்து அதனால் கால் ஓய்ந்து போகாமல் வாசியாகிய பிராணாயாமத்தில் சென்று யோகம் சாதிப்பது எந்த காலமோ. பாடல் 94. ஒளிபடருங் குண்டலியை உன்னி உணர்வால் எழுப்பி சுழுமுனையின் தாழ் திறந்து தூண்டுவதும் எக்காலம். ஒளி உண்டாகும்படி குண்டலினியை நினைத்து உணர்வால் எழுப்பி சுழுமுனையின் வாயில் பூட்டை திறந்து தூண்டுவதும் எந்த காலமோ. பாடல் 95. இடை பிங்களை நடுவே இயங்குன் சுழுமுனையில் தடையறவே நின்று சலித்திருப்பது எக்காலம். இடைக்கலை, பிங்களை, சுழுமுனை இதெல்லாமே நாடிகள். தடையற அப்படின்னா தடை இல்லாமல். இடக்கலை, பிங்களை என்னும் நாடிகளுக்கு இடையில் இயங்கும் சுழுமுனை நாடியில் தடையில்லாமல் சென்று சித்தி பெறுவது எந்த காலமோ. பாடல் 96. மூல நெருப்பை விட்டு மூட்டி நிலா மண்டபத்தில் பாலை இறக்கியுண்டு பசியொழிவது எக்காலம். மூல நெருப்பு அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி நெருப்பு. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி நெருப்பை தூண்டிவிட்டு நேரே உச்சிக்கு செல்லும்படி செலுத்தி சகஸ்ராரத்தில் அமுதத்தை இறக்கி உண்டு பசியை ஒழிப்பது எந்த காலமோ. பாடல் 97. ஆக வெளிக்குள்ளே அடங்கா புரவி செல்ல ஏக வெளியில் இருப்பது இனி எக்காலம். அடங்கா புரவி அப்படின்னா அடங்காத குதிரை, அதாவது பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லியிருக்காருங்க. ஆக வெளி அப்படின்னா ஆகாய வெளி. அடங்காத குதிரையை ஆகாய வெளியில் செலுத்தும்படி ஒரே யோக பாவனையில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 98. பஞ்சரித்து பேசும் பல்கலைக்கு எட்டா பொருளில் சஞ்சரித்து வாழ்ந்து தவம் பெறுவது எக்காலம். பஞ்சரித்து அப்படின்னா பரவி நின்று, பல்கலைகள் அப்படின்னா பல வகை நூல்கள். பரவி நின்று பேசும் பல கலைகளுக்கும் எட்டாத இறைவனை நினைத்து யோகம் சாதித்து தவம் பெறுவது எந்த காலமோ. பாடல் 99. மலமும் சலமுமற்று மாயையற்று மானமற்று நலமும் குலமுமற்று நான் இருப்பது எக்காலம். அற்று அப்படின்னா நீங்கி, மலசலம் வெளியேற்றும் நினைவும் இல்லாமல், மாயையாகிய கவலையும் இல்லாமல், தன்மானமும் இல்லாமல், நலம் குலம் என்பதிலும் பற்று இல்லாமல் தனித்திருப்பது எந்த காலமோ. பாடல் 100. ஓடாமல் ஓடி உலகை வலம் வந்து சுற்றி தேடாமல் என்னிடமாய் தரிசிப்பது காலம். தரிசிப்பது அப்படின்னா தரிசனம் செய்வது, அதாவது வணங்குவது. இறைவனை தேடி எங்கும் ஓடி உலகையே வளமாக வந்த பின் என்னிடமே அவர் இருப்பது கண்டு தரிசனம் செய்வது எந்த காலமோ. பாடல் 101. அஞ்ஞானம் விட்டே அருள் ஞானத்து எல்லை தொட்டு மெய்ஞான வீடு பெற்று வெளிப்படுவது எக்காலம். அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை. அறியாமையை நீக்கி அருளால் ஞானத்தை பெற்று அதன் எல்லையில் இருக்கும் மெய்ஞானமாகிய வீடு பேறு அடைந்து வெளிப்படுவது எந்த காலமோ. பாடல் 102. வெல்லும் மட்டும் பார்த்த வெகுளியெல்லாம் விட்டகன்று செல்லு மட்டும் சிந்தை செலுத்துவதும் எக்காலம். வெகுளி அப்படின்னா கோபம். வெற்றி அடைவது பார்த்திருந்து கோபத்தை எல்லாம் விட்டு நீங்கி செல்லும் இடம் வரை சிந்தையை செலுத்துவதும் எந்த காலமோ. பாடல் 103. மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருத்தி நாலாம் பதம் தேடி நான் பெறுவது எக்காலம். மேலாம் பதம் அப்படின்னா மேலான நிலை. நாலாம் பதம் அப்படின்னா வீடு பேரு. மேலான நிலையை தேடி உண்மை பொருளை உள்ளத்தில் நிறுத்தி வீடு பேற்றை தேடி அதை நான் அடைவது எந்த காலமோ. பாடல் 104. எண்ணாத தூரமெல்லாம் எண்ணி எண்ணி பாராமல் கண்ணாடிக்கு உள்ளொளி போல் கண்டறிவது எக்காலம். எண்ணாத தூரம் அப்படின்னா அதிக தூரம். அதிக தூரம் வரை தொடர்ந்து என்ன தேவை இல்லாமல் கண்ணாடிக்குள் ஒளி
தெளிவாக தெரிவது போல் இறைவனை கண்டறிவது எந்த காலமோ. பாடல் 105. என்னை அறிந்து கொண்டே எம் கோமானோடு இருக்கும் தன்மை அறிந்து சமைந்திருப்பது எக்காலம். கோமான் அப்படின்னா தலைவனாகிய இறைவன், சமைந்திருப்பது அப்படின்னா பக்குவம் அடைவது. என்னை அறியும் உணர்வு மறையாமல் என் தலைவனுடன் இருக்கும் தன்மையை நான் அறிந்து பக்குவம் அடைவது எந்த காலமோ. பாடல் 106. ஆறு ஆதாரங் கடந்த ஆனந்த பேரொளியை வேறாக கண்டு நான் பெற்றிருப்பது எக்காலம். ஆறு ஆதாரம் அப்படின்னா மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞேயம் என்பன உடலில் அமைந்திருக்கும் யோக ஆதாரங்கள் ஆறையும் கடந்து அப்பால் இருக்கும் ஆனந்தமயமான பேரொளியை என் இடத்திலும் மற்றோர் இடத்திலுமாக இருப்பது கண்டு நான் அதை பெற்றிருப்பது எந்த காலமோ. பாடல் 107. ஆணவ மாயத்தால் அழிந்து உடலம் போகாமுன் காணுதலால் இன்பமுற்று கண்டறிவது எக்காலம். உடலம் அப்படின்னா உடல். ஆணவம், மாயை முதலிய குற்றங்களால் உடலானது அழிந்து போவதற்கு முன்பு இறைவனை காண்பதால் இன்பம் முழுவதும் கண்டறிவது எந்த காலமோ. பாடல் 108. மும்மலமுன் சேர்த்து முளைத்தெழுந்த காயமிதை நிர்மலமாய் கண்டு கூனை நீங்கி இருப்பது எக்காலம். மும்மலம் அப்படிங்கிறது ஆணவம், கண்மம், மாயை என்பன. காயம் அப்படின்னா உடல். நிர்மலம் அப்படின்னா அழுக்கற்ற மூன்று அழுக்குகளான ஆணவம், கண்மம், மாயை இவை சேர்ந்து இவற்றால் முளைத்து வந்த இந்த உடலை அழுக்கு இல்லாததாக கண்டு வினைகள் நீங்கி இருப்பது எந்த காலமோ. பாடல் 109. முன்னே வினை கெடவே மூன்று வகை காட்சியினால் உன்னை வெளிப்படுத்தி உருவது இனி காலம். மூன்று வகை காட்சி அப்படின்னா மனம், மொழி, மெய்யால் வருபவை. உருவது அப்படின்னா அடைவது. முன்னை வினைகள் நீங்கிட மனம், மொழி, மெய் என்னும் மூவகை காட்சியால் வெளிப்படுத்தி இறைவா உன்னை வெளிப்படுத்தி அடைவது இனி எந்த காலமோ. பாடல் 110. கண்ணின் ஒளி பாய்ந்ததுவும் கருத்தறிந்து கொண்டதுவும் விண்ணின் ஒளி கண்டதுவும் வெளிப்படுவது எக்காலம். விண் அப்படின்னா வானம். கண்ணின் ஒளி பாய்ந்ததும் கருத்து அறிந்து கொண்டதும் விண்ணில் கண்ட ஒளியாய் இருப்பதும் என்னுள் வெளிப்படுவது எந்த காலமோ. பாடல் 111. கனவு கண்டாற்போல் எனக்கு காட்டி மறைத்தே இருக்க நினைவை பரவெளி மேல் நிறுத்துவதும் காலம். பரவெளி அப்படின்னா ஆகாய வெளி. கனவில் கண்டது போல் காட்டி மறைந்திருக்கும் இறைவனை நினைவில் பரவெளி மேல் நிறுத்தி காண்பதும் இனி எந்த காலமோ. பாடல் 112. ஆரென்று கேட்டதுவும் அறிவு வந்து கண்டதுவும் பாரென்று சொன்னதுவும் பகுத்தறிவது காலம். ஆர் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். இறைவன் யார் என்று கேட்ட அறிவும் அறிவு வளர்ந்த பின்பு அவரை கண்டதுவும் பார் என்று கூறிய ஞான பகுதியும் எவை என்று பகுத்து உணர்வது எந்த காலமோ. பாடல் 113. நினைக்கும் நினைவு தோறும் நிறைந்த பரிபூரணத்தை முனைக்கு மேல் கண்டு கண்ணில் முளைந்தெழுப்பது எக்காலம். பரிபூரணம் அப்படின்னா சிறிதும் இடைவெளி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். எண்ணும் எண்ணங்களில் எல்லாம் நிறைந்த பரிபூரணம் ஆதாரங்களின் மேலானதாய் நிற்பது கண்டு கண்ணிலேயே முளைத்தது போல் அதனை காண்பது எந்த காலமோ. பாடல் 114. முப்பாழும் பாழாய் முதற்பாழும் சூனியமாய் பாழும் பாழா அன்பு செய்வது எக்காலம். பாழ் அப்படின்னா சூனியம், அதாவது ஒன்றும் இல்லாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். உடலிலும் அதை தாண்டி நெடுந்தொலைவில் சூனியமாய் இருப்பதை மூன்று பாழ் என்பார்கள். இவை மூன்றையும் கண்டு முடித்து நான் அன்பு செய்வது எந்த காலமோ. பாடல் 115. சீ என்றெழுந்து தெளிந்த
மறைந்து நின்று வான் பொருளை நீ என்று கண்டு நிலை பெறுவது எக்காலம். வான்பொருள் அப்படின்னா பெரும் பொருள். காண்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் காண இயலாத போது சீ என்று வெறுத்ததை பிறகு தெளிந்து இதுவே அப்பெரும் பொருள் என கண்டதும் இறைவா நீதான் அப்பரம்பொருள் என ஒன்றுபடுவதும் எந்த காலமோ. பாடல் 116. வவ்வெழுத்தும் அவ்வெழுத்தும் வாளாகும் சிவ்வெழுத்தும் எவ்வெழுத்தினுள்ளே அடங்கி நிற்பது எக்காலம். வவ்வெழுத்து அப்படின்னா வா, சிவ்வெழுத்து அப்படின்னா சி, எவ்வெழுத்து அப்படின்னா யா. ஓம் நம சிவாய என்ற 6 எழுத்துகளும் 6 யோக ஆதாரங்களிலும் ஒவ்வொரு எழுத்தாய் நிற்கும். அவற்றிலிருந்து குண்டலினி ஏறி நெற்றி வரை அடங்கி நிற்பதை பயின்று அறிவது எந்த காலமோ. பாடல் 117. எழுத்தெல்லாம் மாண்டிறந்தே ஏகமாய் நின்றதிலே அழுத்தமாய் சிந்தை வைத்து அன்பு கொள்வது எக்காலம். மாண்டிறந்து அப்படின்னா விடுத்து அப்படின்னு அர்த்தம். மேற்காணும் பாடலில் கூறிய எழுத்துள்ள இடங்களில் அவற்றை உச்சரித்து ஒலி ஏற்றுவதை விடுத்து ஏகமாய் ஓர் ஒளி தூணாய் நிற்பதை சிந்தையில் அழுத்தமாக கருதி அன்பு கொள்வது எந்த காலமோ. பாடல் 118. அருவாய் உருவாகி ஆதி அந்தமாகி நின்று குருவாகி வந்தனை யாட்கொண்டு அருள்வது எக்காலம். அருவாய் அப்படின்னா உருவமற்று, ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு. உருவம் அற்றும் உருவத்தோடும் ஆதியும் முடிவாகவும் குருவாகவும் வந்து என்னை ஆட்கொண்டு அருள்வது எந்த காலமோ. பாடல் 119. நானென்று அறிந்தவனை நான் அறியா காலமெல்லாம் தானென்று நீயிருந்த தன்னை அறிவது எக்காலம். நான் அறியா காலம் அப்படின்னா நான் அறிந்து கொள்ளாமல் இருந்த காலம். நானே அவன் என்று அறிந்த அந்த கடவுளை நான் அறிந்து கொள்ளாமல் இருந்த காலம் எல்லாம் தான் என்று தனியே இருந்ததை அறிவது எந்த காலமோ. பாடல் 120. என் மயமாய் கண்டதெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்த பின்பு தன்மயமாய் கொண்டதிலே சார்ந்து நிற்பது எக்காலம். என் மயமாய் அப்படின்னா என்னை உள் அடக்கி, என்னை உள் அடக்கி நான் கண்டது எல்லாம் இறைவனை உள்ளடக்கி இருப்பதில் சார்ந்திருப்பது எந்த காலமோ. போற பாடல் 121. ஒளியில் ஒளியாம் உருப்பிறந்த வாரது போல் வெளியில் வெளியான விதம் அறிவது எக்காலம். ஒளியில் ஒளியாக ஒன்றி ஓர் உருவமாய் தெரிவது போன்று வெளியில் வெளியாகவே ஒன்றி நிற்கும் விதத்தை அறிவது எந்த காலமோ. இங்க உரு அப்படின்னா உருவம் அப்படின்னு அர்த்தங்க. பாடல் 122. ஒளியிட்ட மெய்ப்பொருளை உள் வழியிலே அடைத்து வெளியிட்டு சாத்தி வைத்து வீடுருவது எக்காலம். ஒளியிட்ட மெய்ப்பொருள் அப்படின்னா ஒளி வடிவில் திகழும் உண்மை பொருள். ஒளி வடிவில் திகழும் மெய்ப்பொருளை உள்ளத்தில் நினைக்கும் வழியாகவே அதை அடைந்து வெளிப்பட சாத்தி வீடு அடைவதும் எந்த காலமோ. பாடல் 123. காந்தம் வலித்திரும்பை கரந்திழுத்து கொண்டது போல் பாய்ந்து பிடித்திழுத்துன் பதத்தில் வைப்பது எக்காலம். கரந்து அப்படின்னா மறைவாக, பதம் அப்படின்னா திருவடி. காந்தமானது இரும்பை வலிய சென்று மறைவாக இழுத்து கொண்டது போல் பாய்ந்து உன்னை பிடித்து இழுத்து உன் திருவடியில் என் மனதை வைப்பது எந்த காலமோ. பாடல் 124. பித்தாயங்கொண்டு பிரணவத்தை ஊடறுத்து செத்தாரை போலே திரிவதினி எக்காலம். ஆயம் அப்படின்னா அனைத்து இடத்திலும், பிரணவம் அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து ஒரே விருப்பமாய் அனைத்து இடத்திலும் ஓம் என்னும் பிரணவ ஒளியை ஊடறுத்து மேல் ஏறவும் அப்போது செத்தார் போல் திரிவதும் இனி எந்த காலமோ. செத்தாரை போல் திரிவது அப்படின்னா சித்தர்கள் யோக கலை மூலமாக மூச்சு பேச்சின்றி உணர்வற்ற நிலையில் தங்கள் உடலை வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புத ஆற்றல் பெற்றவர்கள். இந்த ஆற்றலின் தன்மையினால் உயிர் பிரியாத நிலையிலும் அந்த உடம்பு உயிரற்ற பிணம் போல தோற்றம் தருகிறது. ஆனால் இது மரணம் அல்ல, இதுவே செத்தாரை போல திரிவது ஆகும். பாடல் 125.
125 ஒழிந்த கருத்தினை வைத்து உள்ளெலும்பு வெள்ளெலும்பாய் கழிந்த பிணம் போலிருந்து காண்பதினி எக்காலம். கழிந்த பிணம் அப்படின்னா உயிர் நீங்கிய உடல். உள்ளத்தில் எண்ணிய கருத்தையே இறுதி வரை வைத்திருந்து உயிர் நீங்கிய பிணம் போல் இருந்து இறைவனை காண்பதும் எந்த காலமோ. பாடல் 126. ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமற் சஞ்சரிப்பது எக்காலம். ஆகமம் அப்படின்னா நூல், சஞ்சரிப்பது அப்படின்னா யோகம் செய்வது. பழங்காலத்தில் வாழ்ந்த சாங்கிய முனிவரான கபிலர் சொன்னது போல பல வகை தத்துவம் சாராமல் மூல பிரகிருதி வழியாக யோகம் செய்வது எந்த காலமோ. மூல பிரகிருதி அப்படின்னா இறைவன் என்ற சக்தி இல்லாமல் இவ்வுலகம் முழுவதும் ஒரு மூல பொருளில் இருந்து தோன்றியது அப்படின்னு அர்த்தம். பாடல் 127. சூதுங் களவுந் தொடர் வினையுஞ் சுட்டிட காற்று ஊதுந் துருத்தியை போட்டு உனை அடைவது எக்காலம். சூது அப்படின்னா சூதாட்டம், களவு அப்படின்னா திருட்டு. சூதாட்டம், திருட்டு முதலிய தீய குணங்களும் செயலும் தொடரும் பழைய வினையும் சூழ்ந்திட நான் காற்று ஊதும் துருத்தி போன்ற உடலை கீழே போட்டுவிட்டு உன்னை அடைவது எந்த காலமோ. பாடல் 128. ஆசை வலை பாசத்தகப்பட்டு மாயாமல் ஓசைமணி தீபத்தில் ஒன்றி நிற்பது எக்காலம். பாசம் அப்படின்னா கயிறு, மாயாமல் அப்படின்னா மடியாமல், ஒன்றி நிற்பது அப்படின்னா நிலைக்க செய்வது. ஆசை என்னும் பாச வலையில் சிக்கி மடியாமல் கோவில் மணி தீபம் ஆகியவற்றில் மனதை நிலைக்க செய்வது எந்த காலமோ. பாடல் 129. கல்லாய் மரமாய் கயலாய் பறவைகளாய் புல்லாய் பிறந்த சென்மம் போதுமென்பது எக்காலம். கயல் அப்படின்னா மீன், ஜென்மம் அப்படின்னா பிறவி. கல், மரம், மீன், பறவை, புல் முதலிய பிறவிகளை எடுத்தது போதும் என்று கூறுவது எந்த காலமோ. பாடல் 130. தக்கும் வகைக்கு ஓர் பொருளும் சாராமலே நினைவில் பக்குவமாய் உன்னருளை பார்த்திருப்பது எக்காலம். இவ்வுலகில் பிறக்க வைக்கும் ஒரு பொருளையும் சார்ந்து நிற்காமல் நினைவில் பக்குவம் வந்து இறைவா உன் அருளை நான் பார்த்திருப்பது எந்த காலமோ. பாடல் 131. தூரோடு இசைந்து சுழன்று வரும் தத்துவத்தை வேரோடு இசைந்து விளங்குவதும் எக்காலம். தூர் அப்படின்னா மூல பிரகிருதி. மூல பிரகிருதியிலிருந்து வெளிப்படும் தத்துவத்தை அடியோடு நீக்கி நின்று விளங்குவதும் எந்த காலமோ. பாடல் 132. பாக நடுவேறி பயந்தெழுந்த சித்திரத்தை ஏக நடு மூலத்து இருத்துவதும் எக்காலம். பயந்தெழுந்த சித்திரம் அப்படின்னா மேல் ஏறி வரும் அழகு. ஏக அப்படின்னா தனியாக. நடுபாகத்தில் குண்டலினி நெருப்போடு மேல் ஏறி வரும் அழகை மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை தனியாக இருக்க காண்பது எந்த காலமோ. பாடல் 133. ஓரின்பம் காட்டும் உயர்ஞான வீதி சென்று பேரின்ப வீடு கண்டு பெற்றிருப்பது எக்காலம். ஞான வீதி அப்படின்னா யோகம் என்னும் வீதி. ஒரே வகையான இன்பம் காட்டும் உயர்ந்த ஞான வீதியில் சென்று பேரின்பமாகிய வீடு பெற்றை கண்டு அதில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 134. காரணமாய் வந்தின் கருத்தில் உரைத்ததெல்லாம் பூரணமாக கண்டு புகழ்ந்திருப்பது எக்காலம். பூரணமாக அப்படின்னா முழுதுமாக. இறைவனே அனைத்திற்கும் காரணம் என்று என் கருத்தில் உணர வைத்ததை முழுதும் நேராக கண்டு புகழ்ந்திருப்பது எந்த காலமோ. பாடல் 135. ஆயுங்கலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்ததற்பின் நீ என்றும் இல்லா நிசங்காண்பது காலம். ஆயும் அப்படின்னா ஆராயும், கலைகள் அப்படின்னா நூல்கள், நிசம் அப்படின்னா உண்மை. பெரியோர் ஆராயும் அனைத்து நூல்களின்படியும் ஆராய்ந்து பார்த்ததில் நீ என்றும் காணப்படாத பொருளாகவும் ஆனால் உண்மை பொருளாகவும் இருக்கின்றாய் என்பதை காண்பதுவும் எந்த காலமோ. பாடல் 136. குறியாக கொண்டு குலமளித்த நாயகனை பிரியாமல் சேர்ந்து பிறப்பறுப்பது
எக்காலம். குறி அப்படின்னா குறிக்கோள், குலம் அப்படின்னா முதுகெலும்பு, நாயகன் அப்படின்னா தலைவனாகிய இறைவன் குறிக்கோளுடன் திகழ்ந்து முதுகெலும்பினுள் யோக மார்க்கத்தை விளங்க செய்த தலைவனாகிய இறைவனை என்றும் பிரியாமல் இருந்து இனி பிறக்காமல் ஆக்குவது எந்த காலமோ. பாடல் 137. மத்தொடுத்து நின்று மருளாடுவார் போல பித்தடுத்து நின்னருளை பெற்றிருப்பது எக்காலம். மருளாடுவார் அப்படின்னா தயிர் கடையும் மத்தை நெருங்கி இருந்து தயிரை உடைத்து வெண்ணெய் காண்பவர். தயிர் கடையும் மத்தை நெருங்கி இருந்து தயிரை உடைத்து வெண்ணெய் காண்பவர் போல பித்தன் போல் இருந்து உன் அருளை பெற்றிருப்பது எந்த காலமோ. பாடல் 138. சாவாமல் சத்திருந்த சர்க்குருவின் பொன்னடி கீழ் வேகாமல் வெந்திருக்க வேண்டுவதும் எக்காலம். வெந்திருக்க அப்படின்னா பதமாகி இருக்க, இறக்காமலே இறந்தார் போல் சர்க்குருவின் பொன்னான திருவடிகளின் கீழ் யோகத்தில் அமர்ந்து வேகாமலே பதமாகி இருக்கும் காலம் எந்த காலமோ. பாடல் 139. என்னை அறியாமல் இருந்தாட்டும் சூத்திர நின் தன்னை அறிந்து தவம் பெறுவது எக்காலம். சூத்திரன் அப்படின்னா கயிறு கொண்டு ஆட்டுகின்ற இறைவன். எனக்கே தெரியாமல் ஆட்டி வைக்கும் கயிறு கொண்ட உன்னை அறிந்து தவம் பெறுவது எந்த காலமோ. பாடல் 140. உள்ளம் அறியாது ஒளித்திருந்த நாயகனை கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்காலம். நாயகன் அப்படின்னா தலைவனாகிய இறைவன். உள்ளத்தில் இருந்தும் அறிவிற்கு படாமல் ஒளிந்திருந்த தலைவனாகிய இறைவனை கள்ள மனம் நீக்கி அவனை காண்பது எந்த காலமோ. 141. வாசித்தும் காணாமல் வாய்விட்டும் பேசாமல் பூசித்தும் தோன்றா பொருள் காண்பது எக்காலம். வாசித்தும் அப்படின்னா கற்றும், பூசித்தும் அப்படின்னா பூசை செய்தும், கற்பதாலும் வாய்விட்டு பேசி அழைப்பதாலும் பூசை செய்து வழிபடுவதாலும் தோன்றாத மெய்ப்பொருளை காண்பது எந்த காலமோ. பாடல் 142. 12 கார்புரவி பாய்ந்து சில்லன் தப்பாமல் பின்னிரண்டு சங்கிலிக்கொ பிணிப்பதினி எக்காலம். பின்னிரண்டு சங்கிலி அப்படின்னா இடைக்கலை பெண்களை, 12 கால் புரவி அப்படின்னா 12 அங்குலம் நீளும் மூச்சு காற்று, பிணிப்பது அப்படின்னா கட்டுவது. மூச்சு குழலின் நீளம் 12 அங்குலமே. அதுவரை நீளும் மூச்சை இடைக்கலை பெண்களை என்னும் 2 சங்கிலிகளால் கட்டுவது எந்த காலமோ. பாடல் 143. நாட்டு காலிரண்டும் விட்டு நடவு காலோடே போய் ஆட்டக்கால் இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம். ஆட்டக்கால் அப்படின்னா உடலை இயக்கும் ஆதாரமாகிய மூலாதாரம். நாட்டிய நம் கால் இரண்டின் வழியாக இடக்கலை பிங்களை நாடிகள் ஏறி நடுவே இருக்கும் காலாகிய சுழுமுனையின் உள்ளே செல்வதால் ஆட்டக்கால் ஆகிய மூலாதாரத்தின் 4 இதழ்களும் பூரித்திருப்பதை காண்பது எந்த காலமோ. பாடல் 144. பார்ப்பசுவை பூட்டி பதியில் வைத்து சீராட்டி கார்பசுவை ஓட்டி அதில் கட்டி வைப்பது எக்காலம். பால் அப்படின்னா அமுதம், பசு அப்படின்னா பதியாகிய சகஸ்ராரம், கால் பசு அப்படின்னா பிராணனாகிய காற்று. அமுதம் சுரக்கும் பதியாகிய சகஸ்ராரத்தில் மூலாதாரத்தில் இருந்து மூண்டெழுந்த பிராணனை காற்றை ஓட்டி அதில் நிறுத்துவது எந்த காலமோ. பாடல் 145. பலவிடத்தே மனதை பாயவிட்டு பாராமல் நிலவரையின் ஊடே போய் நேர்படுவது எக்காலம். பல்வேறு இடங்களிலும் மனதை அலையவிட்டும் பாராமல் நிலவரையாகிய மூலாதாரத்தின் உள்ளே போய் இறைவனை அடைவதும் எந்த காலமோ. நிலவரை அப்படின்னா மூலாதாரம், ஊடே அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். பாடல் 146. காம கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓமக்கனல் வளர்த்து உள்ளிருப்பது எக்காலம். ஓமக்கனல் அப்படின்னா யோகத்தில் உண்டாகும் நெருப்பு. காமம் என்னும் கடலை கடந்து அதை ஏறி போவதற்கு ஓமக்கனலை வளர்த்து அதனுள் மனம் வைப்பது எந்த காலமோ. பாடல் 147. உதய சுடர் மூன்றும் உள் வீட்டிலே கொளுத்தி இதய திருநடனம் இனி காண்பது
எக்காலம். சுடர் 3 அப்படின்னா 3 வகையான தீ. அவை காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்கினி என்பன. உதயம், மதியம், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் தீயை உள் வீட்டிலே கொளுத்தி இதய தானத்தில் திருநடனம் இனி காண்பது எந்த காலமோ? பாடல் 148. வேதாந்த வேதமெல்லாம் விட்டேரியே கடந்து நாதாந்த மூல நடுவிருப்பது எக்காலம். நாதாந்த மூலம் அப்படின்னா இறைவன். வேதாந்திகளின் வேதத்தை எல்லாம் விட்டொழித்து நாதாந்த மூலமான இறைவனுடன் நான் இருப்பது எந்த காலமோ? பாடல் 149. பட்டமற்ற காற்றிற் பறந்தாடும் சூத்திரம் போல் விட்டு வெளியாக விசுவசித்தல் எக்காலம். சூத்திரம் அப்படின்னா கயிறு. பட்டத்தை இழந்த பின் அதில் கட்டியிருந்த கயிறு காற்றில் பறப்பது போல் உடலை பிணித்திருந்த அருள் என்னும் கயிறும் உடம்பு விழுந்து விடுமானால் தனியே நிற்பதை காண்பது எந்த காலமோ? பாடல் 150. அட்டாங்க யோகமதற்கு அப்பாலுக்கு அப்பாலாய் கிட்டா பொருளதனை கிட்டுவது எக்காலம். அட்டாங்க யோகம் அப்படின்னா 8 யோக பயிற்சிகள். அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலை என்பவை. 8 வித யோக பயிற்சிகளுக்கு அப்பாலும் அதற்கு மேலும் சென்று கிட்டாத பொருளாகிய இறைவனை பெறுவதும் எந்த காலமோ? 151. ஒட்டாமல் ஒட்டி நிற்கும் உடலும் உயிரும் பிரித்தே எட்டா பழம்பதிக்கெங்கு ஏணி வைப்பது எக்காலம். எட்டா பழம்பதி அப்படின்னா இறைவன். ஒட்டி இருப்பது தெரியாமலேயே ஒன்றாக இணைந்து நிற்கின்றன உடலும் உயிரும். இவை பிரிந்து நின்று மற்றவற்றால் எட்டாத பழம்பதியாகிய இறைவனை அடைய ஏணி வைப்பது எந்த காலமோ? பாடல் 152. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் விட்டு நேசத்தினுள்ளே நினைந்திருப்பது எக்காலம். பசு அப்படின்னா குண்டலினி சக்தி. பதி அப்படின்னா சகஸ்ராரம். நேசம் அப்படின்னா அன்பு. பேராசையை நீக்கி குண்டலினி சக்தியை சகஸ்ராரத்தில் விட்டு அன்புடன் நினைத்திருப்பது எந்த காலமோ? பாடல் 153. ஆசார நேய அனுட்டானமும் மறந்து பேசா மெய்ஞான நிலை பெற்றிருப்பது எக்காலம். ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம். நேயம் அப்படின்னா அன்பு. அனுட்டானம் அப்படின்னா முறைப்படி வணங்குதல். ஒழுக்கமுடன் நடத்தல், அன்பு, முறைப்படி வணங்குதல் இவைகளை மறந்து நான் மௌன நிலையை பெற்றிருப்பது எந்த காலமோ? பாடல் 154. பல்லாயிரங்கோடி பகிரண்டமும் படைப்பே அல்லாது வேறில்லை என்று அறிவதினி எக்காலம். பகிரண்டம் அப்படின்னா அனைத்து உலகங்கள். பல்லாயிரங்கோடி எண்ணில் தனித்தனியே உள்ள உலகங்கள் யாவும் படைக்கப்பட்டனவே அன்றி அவைகளுக்கு என்று அவை சக்தி உடையன அல்ல என்று நான் அறிவதும் எந்த காலமோ? பாடல் 155. ஆதி முதலாகி நின்ற அறியென்ற அக்ஷரத்தை ஓதி அறிந்துள்ளே உணர்வதினி எக்காலம். அக்ஷரம் அப்படின்னா மந்திர எழுத்து. ஆதி அப்படின்னா தொடக்கம். ஓதி அப்படின்னா உச்சரித்து தொடக்கத்தில் இருந்தே இருக்கும் என்னும் இறைவன் பெயரை ஓதி உள்ளத்தில் உணர்வது இனி எந்த காலமோ? பாடல் 156. சாத்திரத்தை சுட்டு சதுர்மறையை பொய்யாக்கி சூத்திரத்தை கண்டு துயர் அறுப்பது எக்காலம். சாத்திரம் அப்படின்னா நூல் அறிவு. சதுர்மறை அப்படின்னா 4 வேதங்கள். நூல் அறிவை விட்டு வேதங்களையும் பொய்யென தள்ளி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சூத்திர கயிறு போன்ற தொடர்பை கண்டு துயரத்தை நீக்குவது எந்த காலமோ? பாடல் 157. அல்லும் பகலும் என்றன் அறிவை அறிவால் அறிந்து சொல்லும் முறை மறந்து தூங்குவதும் எக்காலம். அல் அப்படின்னா இரவு. இரவு பகலாய் என் அறிவை கடவுள் அறிவால் அறிந்த பிறகும் அதை ஒருவருக்கும் சொல்லாமல் யோகத்தில் ஈடுபடுவது எந்த காலமோ? பாடல் 158. இயங்கும் சராசரத்தில் எள்ளும் எண்ணெயும் போல முயங்கும் அந்த வேத முடிவறிவது
எக்காலம். சராசரத்தில் அப்படின்னா எல்லாவற்றில் அப்படின்னு அர்த்தம். எள்ளுக்குள் எண்ணெயானது எங்கும் நிறைந்திருப்பது போல இறைவன் எங்கும் இயங்குகிறார் என்னும் வேத முடிவை அறிவது எந்த காலமோ. பாடல் 159. ஊனாகி ஊனில் உயிராகி எவ்வுலகுந் தானாகி நின்ற தனை அறிவது எக்காலம். ஊன் அப்படின்னா உடல், உடலாகவும் அந்த உடலை இயக்கும் உயிராகவும் அனைத்து உலகுகள் ஆகவும் தானே ஆகி நிற்கும் பரம்பொருளை அறிவது எந்த காலமோ. பாடல் 160. என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருபடுவது எக்காலம். ஒருபடுவது அப்படின்னா ஒன்றுபடுவது. என்னை விட்டு பிரியாமல் நீ இருக்க உன் போல் உன்னை விட்டு நீங்காமல் ஒன்றுபடுவது எந்த காலமோ. 161. இன்னதென்று சொல்ல ஒண்ணா எல்லையற்ற வான்பொருளை சொன்னதென்று நான் அறிந்து சொல்வதினி எக்காலம். எல்லையற்ற வான்பொருள் அப்படின்னா எல்லையற்ற பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். இன்னது என்று யாராலும் சொல்ல முடியாத எல்லையற்ற பெரிய பொருளை நான் அறிந்து சொல்வது எந்த காலமோ. பாடல் 162. மனதை ஒரு வில்லாக்கி வான்பொறியை நானாக்கி எனதறிவை அன்பாக்கி எய்வதினி எக்காலம். எய்வது அப்படின்னா செலுத்துவது. மனதை வில்லாகவும் ஐம்பொறிகளை நானாகவும் என்னறிவை அம்பாகவும் ஆக்கி பரம்பொருள் ஆகிய இறைவன் மேல் எய்வது எந்த காலமோ. பாடல் 163. என்னை இறக்க எய்தே என் பதியை ஈடழித்த உன்னை வெளியில் வைத்தே ஒளித்து நிற்பது எக்காலம். பதியை ஈடழித்து அப்படின்னா யோக பகுதிகளை அழித்து அப்படின்னு அர்த்தம். என்னை இறந்தது போலாக்கி என் யோக பகுதிகளை அழித்து உன்னை வெளியில் நிறுத்தியே ஒளித்து வைப்பது எந்த காலமோ. பாடல் 164. கடத்துகின்ற தோணிதனை கழைகள் குத்தி விட்டார் போல் நடத்துகின்ற சித்திரத்தை நான் அறிவது எக்காலம். தோணி அப்படின்னா படகு, கழைகள் அப்படின்னா மூங்கில்கள். படகை கடத்துவதற்கு நீரில் இடும் மூங்கில்களை போன்று என்னை வாழ வைக்கும் சித்திரமான சக்தியை நான் அறிவது எந்த காலமோ. பாடல் 165. நின்ற நிலை பேராமல் நினைவில் ஒன்றும் சாராமல் சென்ற நிலை முத்தி என்று சேர்ந்தறிவது எக்காலம். பேராமல் அப்படின்னா பெயராமல், நின்ற நிலையில் எதுவும் பெயராமல் துணையை இழக்காமல் நினைவில் வேறு எதையும் சேரும்படி செய்யாமல் சென்ற நிலையை முக்தியாக அறிவது எந்த காலமோ. பாடல் 166. பொன்னும் வெள்ளியும் போன்ற பொற்பதத்தை உள் அமைத்து மின்னும் ஒளி வெளியே விட்டடைப்பது எக்காலம். பூண்ட அப்படின்னா அணிந்த, தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட அணிகள் அணிந்த இறைவனின் திருவடிகளை என் உள்ளத்தில் நிறுத்தி மின்னும் ஒளி வெளியேறுமாறு செய்வது எந்த காலமோ. பாடல் 167. கூட்டில் அடைப்பட்ட புழு குளவியுரு கொண்டது போல் வீட்டில் அடைப்பட்டு அருளை வேண்டுவதும் எக்காலம். ஒரு அப்படின்னா உருவம். கூட்டில் அடைக்கப்பட்ட பச்சை புழுவை உணவாக கொண்டு குளவி உருவம் வளர்ந்தது போல வீட்டில் அடைப்பட்டு அருளை வேண்டி நிற்பதும் எந்த காலமோ. பாடல் 168. கடலில் ஒளித்திருந்த கனல் எழுந்து வந்தாற்போல் உடலில் ஒளித்த சிவம் ஒளி செய்வது எக்காலம். கனல் அப்படின்னா நெருப்பு. கடலின் அடியில் ஒளிந்திருந்த நெருப்பு தானே எழுந்து வந்தார் போல உடலில் ஒளிந்திருந்த சிவம் ஒளி செய்வதும் எந்த காலமோ. பாடல் 169. அருண பிரகாசம் அண்டமெங்கும் போர்த்தது போல் கருணை திருவடியில் கலந்து நிற்பது எக்காலம். அருணன் அப்படின்னா சூரியன், பிரகாசம் அப்படின்னா ஒளி, அண்டம் அப்படின்னா உலகம். சூரியன் உதிப்பதற்கு முன் தோன்றும் செம்மை நிற ஒளியானது உலகம் எங்கும் போர்வை போர்த்தியது போல் இறைவனின் கருணை திருவடியில் கலந்திருப்பது எந்த காலமோ. பாடல் 170. பொன்னில் பலவிதமாம் பூணும் உண்டானது போல் உன்னில் பிறந்தது உன்னில் ஒடுங்குவதும் எக்காலம். பூன் அப்படின்னா நகை, ஒடுங்குவது அப்படின்னா அடங்குவது. தங்கத்தில் பலவிதமான நகைகள் உண்டானது போல் உன்னில் பிறந்த உயிர் உன்னில்
ஒடுங்குவதும் எந்த காலமோ. பாடல் 171. ஞாயிற் கடை பிறப்பாய் நான் பிறந்த துன்பமற வேயிற் கனலொளி போல் விளங்குவதும் எக்காலம். கடை பிறப்பு அப்படின்னா கீழான பிறப்பு, வேய் அப்படின்னா மூங்கில், கனல் அப்படின்னா நெருப்பு. நாயை விட கீழான பிறப்பாய் நான் பிறந்த துன்பம் விடுபட்டு போக மூங்கிலில் நெருப்பு பற்றுவது போல் யோக தீயானது உடலின் உள்ளே பரவுவதும் எந்த காலமோ. பாடல் 172. சூரிய காந்தியொளி சூழ்ந்து பஞ்சை சுட்டது போல் ஆரியன் தோற்றத் தருள் பெறுவது எக்காலம். சூரிய காந்தியொளி அப்படின்னா பூத கண்ணாடியின் ஒளி, ஆரியன் அப்படின்னா இறைவன். பூத கண்ணாடியின் மையத்தில் குவிக்கப்படும் ஒளியானது அதன் கீழே வைக்கப்படும் பஞ்சை எரிப்பது போல யான் இறைவனின் தோற்றத்தால் அருள் பெறுவது எந்த காலமோ. பாடல் 173. இரும்பிற் கனல் மூட்டி இவ்வுரு போய் அவ்வுருவாய் கரும்பிற் சுவை ரசத்தை கண்டறிவது எக்காலம். கனல் அப்படின்னா நெருப்பு, உரு அப்படின்னா உருவம், கரும்பின் சுவை ரசம் அப்படின்னா கரும்பின் சுவையான சாறு. இரும்பை நெருப்பில் இட்டு காய்ச்சினால் அதுவும் நெருப்பு போல் சிவக்கும், அதுபோல் நானும் சிவத்தை சார்ந்து சிவமாகி கரும்பின் சாறு போல் இன்பம் அடைவது எந்த காலம். பாடல் 174. கரு கொண்ட முட்டை தனை கடலாமை தான் நினைக்க ஒரு கொண்ட வாரது போல் உனை அடைவது எக்காலம். ஒரு கொண்ட அப்படின்னா உருவம் பெற்ற கடல் ஆமையானது தன் முட்டைகளை நேரில் அடை காக்காமல் நீரில் மூழ்கி நினைப்பதால் அடை காக்கும், அதுபோல் இறைவனை நினைப்பதால் பக்குவப்பட்டு அவரை அடைவது எந்த காலமோ. பாடல் 175. வீடு விட்டு பாய்ந்து வெளியில் வருவார் போல் கூடு விட்டு பாயும் குறிப்பறிவது எக்காலம். பாய்ந்து அப்படின்னா கிளம்பி, கூடு அப்படின்னா உடல். வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வருபவர் போல இந்த உடலை விட்டு வெளியில் பாயும் குறிப்பை அறிவது எந்த காலமோ. பாடல் 176. கடைந்த வெண்ணெய் மோரில் கலவாத வாரது போல் உடைந்து தமியேன் உன்னை காண்பது எக்காலம். உடைந்து அப்படின்னா பிரிந்து, தமியேன் அப்படின்னா தனியனாகிய யான் கடைந்தெடுத்த வெண்ணெயில் அதே மோரானது கலக்காதது போல நானும் என் உடம்பினின்று பிரிந்து நின்று உன்னை காண்பது எந்த காலமோ. பாடல் 177. இருளை ஒளி விழுங்கி ஏக ஒரு கொண்டார் போல் அருளை விழுங்கும் இருள் அகன்று நிற்பது எக்காலம். ஏக ஒரு அப்படின்னா ஒரே வடிவம், ஒரே உருவம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இருளை ஒளியானது விழுங்கி எல்லாம் ஒளியாக ஒன்று கூடி இருப்பது போல உன் அருளை விழுங்கும் இருளை விட்டு அகன்று நிற்பது எந்த காலமோ. பாடல் 178. மின்னெழுந்து மின்னொடுங்கி விண்ணில் உறைந்தார் போல் என்னுள் நின்றது என்னுள்ளே யான் அறிவது எக்காலம். மின் அப்படின்னா மின்னல், ஒடுங்கி அப்படின்னா அடங்கி, விண்ணில் அப்படின்னா வானில். மின்னலில் இருந்து இன்னொரு மின்னல் எழுந்து இரண்டும் ஒன்றாக விண்ணிலேயே ஒடுங்கியது போல் என்னுள் நின்ற இறைவனும் நானும் எனக்குள்ளேயே ஒன்று இருப்பதை நான் அறிவது எந்த காலமோ. பாடல் 179. கண்ட புனர்குடத்தில் கதிரொளிகள் பாய்ந்தார் போல் கொண்ட சுரூபம் அதை கூர்ந்தறிவது எக்காலம். புனர்குடம் அப்படின்னா தண்ணீர் குடம், கதிரொளிகள் அப்படின்னா சூரிய கதிர்கள், சுரூபம் அப்படின்னா இறைவனின் வடிவழகு. தண்ணீர் குடத்தில் சூரிய கதிரொளி பதிந்து மின்னுவது போல் இறைவனின் வடிவழகை நான் கூர்ந்து அறிவது எந்த காலமோ. பாடல் 180. பூணுகின்ற பொன் அணிந்தால் பொன் சுமக்கு மோவுடலை காணுகின்ற என் கருத்திற் கண்டறிவது எக்காலம். பூணுகின்ற அப்படின்னா அணிகின்ற, பொன் அப்படின்னா பொன்னாலான அணிகலன்கள், அணிகின்ற பொன் நகைகள் அணிபவரின் உடலை சுமக்குமா, அதுபோல் காணுகின்ற என் கருத்து காணும் அப்பொருளை சுமக்காது அல்லவா, இதனை நான் அறிவது எந்த காலமோ. 181. பாடல். செம்பிற் களிம்பு போல் சிவத்தை விழுங்க மிக வெம்பி நின்ற மும்மலத்தை வேறு செய்வது எக்காலம். களிம்பு அப்படின்னா அழுக்கு, மும்மலம் அப்படின்னா 3 அழுக்குகள்
பாவங்கள் அல்லது குற்றங்கள். அவை ஆணவம், கண்மம், மாயை என்பன. செம்பில் களிம்பு போல் எண்ணில் உள்ள சிவத்தை விழுங்க நிற்கும் 3 அழுக்குகளையும் வேறாக்கி வைப்பது எந்த காலமோ. பாடல் 182. ஆவியும் காயமும் போல் ஆத்துமத்து நின்றதனை பாவி அறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம். ஆவி அப்படின்னா உயிர், காயம் அப்படின்னா உடல். உயிரும் உடலும் போல ஆன்மாவும் சிவமும் ஒன்றாகி நின்றதை இப்பாவி அறிந்து அதையே மனத்தால் பற்றி நிற்பது எந்த காலமோ. பாடல் 183. ஊமை கனா கண்டு உரைக்க அறியா இன்பமதை நாமறிந்து கொள்வதற்கு நாள் வருவது எக்காலம். ஊமை அப்படின்னா வாய் பேச முடியாதவர். உரைக்க அறியா அப்படின்னா சொல்ல முடியாத. ஊமையானவர் கனவில் கண்ட இன்பத்தை பிறர்க்கு சொல்ல முடியாதது போல யோக இன்பத்தையும் நமக்கு மட்டும் நாமே அறிந்து கொள்ளும் நாள் எந்த காலத்தில் வருமோ. பாடல் 184. சாகா சிவனடியை தப்பாதார் எப்போதும் போகா உடலகன்று போவதென்பது எக்காலம். சாகா சிவனடி அப்படின்னா என்றும் அழியாத சிவபெருமானின் திருவடிகள். போகா உடல் அப்படின்னா அழியாத உடல். என்றும் அழியாத சிவபெருமானின் திருவடியை தவறாமல் நினைந்தவர் என்றும் மறையாத உடல் பெறுவார்கள் என்றாலும் அதையும் விடுத்து வீடு பேறு அடைவதுதான் எந்த காலமோ. பாடல் 185. நிட்டை தனை விட்டு நினைவறிவு தப்ப விட்டு வெட்ட வெளியில் விரவி நிற்பது எக்காலம். நிட்டை அப்படின்னா யோகம், விரவி அப்படின்னா சேர்ந்து. யோக நிட்டை விட்டு உடல் உணர்வு தெரியாத போது வெட்ட வெளியில் யானும் சேர்ந்து நிற்பது எந்த காலமோ. 186. பாடல். வெட்ட வெளி தன்னில் விளைந்த வெம்பாதத்தை திட்டமுடன் கண்டு தெளிவதினி எக்காலம். வெம்பாதம் அப்படின்னா விரும்பக்கூடிய இறைவனுடைய திருவடி. வெட்ட வெளியில் விளைந்த விரும்பக்கூடிய இறைவனின் திருவடிகளை திட்டமாக கண்டு நான் தெளிந்த அறிவு பெறுவது எந்த காலமோ. பாடல் 187. எங்கும் பரவடிவாய் என் வடிவு நின் வடிவாய் கங்குல் பகலின்றி உன்னை கண்டிருப்பது எக்காலம். கங்குல் அப்படின்னா இரவு. இறைவா, நீ எங்கும் பரந்த வடிவாய் என் வடிவமும் உன் வடிவமாய் இரவு பகல் என்பவை இன்றி உன்னையே நான் கண்டிருப்பது எந்த காலமோ. பாடல் 188. உண்டதுவும் மாதருடன் கூடி சேர்ந்து இன்பம் கண்டதுவும் நீ எனவே கண்டு கொள்வது எக்காலம். மாதர் அப்படின்னா பெண்கள். உணவின் இன்பமும் பெண்களுடன் கூடி காணும் இன்பமும் உன்னை அனுபவிக்கும் இன்பம் என்று நான் கண்டு கொள்வது எந்த காலமோ. பாடல் 189. ஈமென்று கேட்டதுவும் என்னுள்ளே நின்றதுவும் ஓமென்று சொன்னதுவும் உற்றறிவது எக்காலம். ஈம் அப்படின்னா ஹ்ரீம். இதற்கு பொருள் கிடையாது. உற்றறிவது அப்படின்னா உற்று கேட்டு அறிவது. ஹ்ரீம் என்று கேட்டதுவும் எனக்குள் அது ஒலித்து நின்றதையும் அதுபோலவே ஓம் என்று சொன்னது உள்ளே தானாக ஒலிப்பதையும் உற்று கேட்டறிவது எந்த காலமோ. பாடல் 190. சத்தம் பிறந்தவிடம் தன்மயமாய் நின்றவிடம் சித்தம் பிறந்தவிடம் தேர்ந்தறிவது எக்காலம். சத்தம் அப்படின்னா ஒலி. சித்தம் அப்படின்னா மனம். பேசும் ஒளி பிறந்த இடமும் இறைவனும் நாமும் பாகுபாடில்லாமல் ஒன்றாய் இணையும் இடமும் சித்தம் பிறக்கும் இடமும் நான் தேர்ந்து அறிவது எந்த காலமோ. 191. பாடல். போக்கு வரவும் புறம் புல்லுமாகி நின்றும் தாக்கும் ஒரு பொருளை சந்திப்பது எக்காலம். போக்குவரவு அப்படின்னா போவதும் வருவதும். புறம் அப்படின்னா வெளி உடல். போவதும் வருவதுமாகி உள்ளத்திலும் உடலிலும் உணர்வால் பாதிக்க செய்யும் இறைநிலையை நான் சந்திப்பது எந்த காலமோ. பாடல் 192. நானெனவும் நீ எனவும் நாம் இரண்டும் மற்றொன்றும் நீ எனவே சிந்தை தனி நேர்படுவது எக்காலம். நேர்படுவது அப்படின்னா ஒன்றுபடுவது, உணர்வது அப்படின்னு சொல்லலாம். நான் என்றும் நீ என்றும் தனியாக உணரப்பட்டதும் பிறகு ஒன்றாக உணரப்பட்டதும் எல்லாம் செய்வது நீயே என்று சிந்தையில் நேர்படுவது எந்த காலமோ.
பாடல் 193. அறிவை அறிவால் அறிந்தே அறிவும் அறிவு தன்னில் பிரிவுபட நில்லாமல் பிடிப்பதினி எக்காலம். பிரிவுபட அப்படின்னா வேறுபட. நம் அறிவை இறைவன் அறிவால் அறிந்து பிறகு இரண்டும் வேறுபட நில்லாமல் ஒன்றி இருப்பது எந்த காலமோ. பாடல் 194. நீடும் புவனமெல்லாம் நிறைந்து சிந்தூரமதாய் ஆடும் திருக்கூத்தை அறிவதினி எக்காலம். நீடும் புவனம் அப்படின்னா பரந்த உலகம், சிந்தூரம் அப்படின்னா சிவந்த ஒளி. பரந்திருக்கும் உலகங்கள் எல்லாம் சிவந்த ஒளியாய் நிறைந்து இறைவா நீ ஆடும் திருக்கூத்தை நான் அறிவது எந்த காலமோ. பாடல் 195. தித்தியென்ற கூத்தும் திருசிலம்பின் ஓசைகளும் பக்தியுடனே கேட்டு பணிவதினி எக்காலம். தித்தி அப்படின்னா தாள ஒலி, ஓசை அப்படின்னா சத்தம். தாளத்திற்கு ஏற்றபடி இறைவன் ஆடும் திருக்கூத்தும் அப்போது அவன் திருவடிகளில் அணிந்த சிலம்புகளில் இருந்து எழும் ஓசையும் நான் பக்தியுடன் பணிவது எந்த காலமோ. 196வது பாடல். நயனத்திடைவெளி போய் நன்னும் பரவெளியில் சயனத்திருந்து தலைப்படுவது எக்காலம். நயனத்திடை அப்படின்னா இரு கண்களுக்கு மத்தியில், சயனத்திருந்து அப்படின்னா தியானத்தில் இருந்து, தலைப்படுவது அப்படின்னா இறைவனை அடைவது. இரு கண்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா என்னும் யோக ஆதாரத்தில் மெல்ல நுழைந்து பரவெளியில் சென்று தியானத்தில் இருந்து இறைவனை அடைதல் எந்த காலமோ. பாடல் 197. அருவி மலை நடுவே ஆயிரக்கால் மண்டபத்தில் திருவிளையாடல் கண்டு திருசிப்பது எக்காலம். அருவி அப்படின்னா அமுதம், மலை அப்படின்னா உச்சித்தலை, ஆயிரக்கால் மண்டபம் அப்படின்னா 1008 இதழ் தாமரை கொண்ட சகஸ்ராரம் என்னும் ஆதாரம், திருசிப்பது அப்படின்னா வணங்குவது, அமுதம் வழியும் உச்சித்தலையில் யோக சித்தியின் மூலம் 1008 இதழ் தாமரை உள்ள மண்டபமான சகஸ்ராரத்தில் இறைவனை கண்டு நான் வணங்குவது எந்த காலமோ. பாடல் 198. மீனே மிக உண்டு நக்கி விக்கி நின்ற கொக்கது போல் தேனை மிக உண்டு தெவிட்டி நிற்பது எக்காலம். தேன் அப்படின்னா நாடி வழியாக திரளும் அமுதம். மீனை அதிக அளவில் உண்டு விக்கல் எடுத்து நிற்கும் கொக்கை போல நாடி வழியாக திரளும் அமுதத்தை அதிக அளவில் உண்டு தெவிட்டி நிற்பது எந்த காலமோ. பாடல் 199. பொல்லாத காயமதை போட்டு விடுக்கும் முன்னே கல்லாவின் பால் கறப்ப கற்பதினி எக்காலம். காயம் அப்படின்னா உடல், பால் அப்படின்னா அமுதம். பொல்லாததான இந்த உடலை இங்கே விட்டு போகும் முன்பே கல்பசுவின் பால் கறப்பது இனி எந்த காலமோ. சித்தர்கள் தலையை கையிலை மலை என்று கூறுகிறார்கள். பத்ரகிரியாரும் சித்தர் என்பதால் தலையை கையிலை மலை என்றதால் கல் என்று கூறுகிறார். அதை பசுவாக உருவகம் செய்திருக்கிறார். பாடல் 200. வெட்ட வெளிக்குள்ளே விளங்கும் சதாசிவத்தை கிட்டிவர தேடி கிருபை செய்வது எக்காலம். கிட்டிவர அப்படின்னா நெருங்கி வரும்படி, கிருபை அப்படின்னா அன்பு அருள் இப்படியும் சொல்லலாம். வெட்ட வெளிக்குள் தியானிப்பவர்க்கு என்றும் விளங்கும் சதாசிவம் நம்மை நெருங்கி வரும்படி அருள் செய்ய பெறுவது எந்த காலமோ. 201வது பாடல். பேரறிவிலே மனதை பேசாமலே இருத்தி ஓரறிவில் எந்நாளும் ஊன்றி நிற்பது எக்காலம். இருத்தி அப்படின்னா நிறுத்தி, இறைவனின் பேரறிவில் மனத்தை நிறுத்தி பேசாமல் இருந்து நம் அறிவும் இறைவன் அறிவும் ஒன்றாகும்படி எந்நாளும் ஊன்றி நிற்பது எந்த காலமோ. பாடல் 202. அத்துவிதம் போலும் என்றன் ஆத்துமத்தின் உள்ளிருந்து முத்தி தர நின்ற முறையறிவது எக்காலம். அத்துவிதம் அப்படின்னா இறைவனும் ஆன்மாவும் ஒன்று என்னும்படி இருப்பது. முத்தி அப்படின்னா வீடு பேறு. இறைவனும் ஆன்மாவும் வேறு வேறாக இல்லாமல் என் ஆன்மாவின் உள்ளிருந்து வீடு பேறு தர நின்ற முறையை நான் அறிவது எந்த காலமோ. பாடல் 203. நான்
நின்ற பாசமதில் நானிருந்து மாளாமல் நீ நின்ற கோலமதில் நிரவி நிற்பது எக்காலம். பாசம் அப்படின்னா சடப்பொருள், மாளாமல் அப்படின்னா மாண்டு விடாமல். நான் இருக்கும் சடப்பொருளில் இருந்தே நான் மாண்டு விடாமல் நீ நின்ற கோலத்தில் நானும் நிரவி நிற்பது எந்த காலமோ. பாடல் 204. எள்ளும் கரும்பும் எழு மலரும் காயமும் போல் உள்ளும் புறம்பு நின்று உற்றறிவது எக்காலம். காயம் அப்படின்னா உடம்பு, புறம்பு அப்படின்னா வெளியே. எள்ளில் எண்ணெய், கரும்பில் சுவை, மலருக்குள் நறுமணம், உடலுக்குள் உயிர் என உள்ளேயும் வெளியேயுமாய் நின்ற இறைவனை உற்று அறிவது எந்த காலமோ. பாடல் 205. அன்னம் புனலை வகுத்து அமிர்தத்தை உண்பது போல் என்னை வகுத்துன்னை இனி காண்பது எக்காலம். புனல் அப்படின்னா நீர், அமிர்தம் அப்படின்னா பால். அன்னப்பறவைக்கு பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் உண்ணும். அதுபோல் என்னை நீக்கி உன்னை இனி காண்பது எந்த காலமோ. 206. பாடல். அந்தரத்தில் நீர் பூத்து அலர்ந்தெழுந்த தாமரை போல் சிந்தை வைத்து கொண்டு தரிசிப்பது எக்காலம். அந்தரத்தில் அப்படின்னா தலைக்கு மேல், அலர்ந்த அப்படின்னா மலர்ந்த. தலைக்கு மேல் உள்ள நீரில் மலர்ந்திருக்கும் தாமரை போல் உள்ளத்தில் கற்பனை செய்து அதில் கடவுள் இருப்பை கண்டு வணங்குவது எந்த காலமோ. பாடல் 207. பிறப்பும் இறப்பும் அற்று பேச்சும் மூச்சும் அற்று மறப்பும் நினைப்பும் அற்று மாண்டிருப்பது எக்காலம். மாண்டிருப்பது அப்படின்னா தன்னை மறந்து இருப்பது. பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் செல்லாமல் பேச்சும் மூச்சும் கூட இன்றி அல்லது உணரப்பட்டால் மறப்போ நினைப்போ இல்லாமல் யோகத்திலேயே தன்னை மறந்து இருப்பது எந்த காலமோ. பாடல் 208. மண்ணும் பரவெளியே மனவெளியில் அடைத்தறிவை என்னுள் ஒரு நினைவை எழுப்பி நிற்பது எக்காலம். மண்ணும் அப்படின்னா நிலைத்த பரவெளியை மனமாகிய வெளியில் அடைய செய்து அறிவை என்னுள் இருக்க செய்து ஒரு நினைவாக எழுப்பி நிற்பது எந்த காலமோ. பாடல் 209. ஆசை கொண்ட மாதர் அடைக்கனவு நீக்கியுன்மேல் ஓசை கொண்டு நானும் ஒடுங்குவது எக்காலம். மாதர் அப்படின்னா பெண்கள், ஓசை அப்படின்னா மந்திர ஒலி. என்மேல் மோகம் கொண்ட பெண்கள் பற்றிய கனவை விளக்கி உன்மேல் நினைவும் மந்திர ஒலியும் செலுத்தி ஒடுங்குவதும் எந்த காலமோ. பாடல் 210. தன்னுயிரை கொண்டு தான் திரிந்த வாரது போல் உன்னுயிரை கொண்டிங்கு ஒடுங்குவதும் எக்காலம். உயிர் அப்படின்னா உணர்வு. என் உயிரை கொண்டு எங்கும் அலைந்தது போல் உன் உயிரை கொண்டு உன்னில் ஒடுங்குவதும் எந்த காலமோ. பாடல் 211. சேற்றில் கிளை நாட்டும் திடமாம் உடலை இனி காற்றில் உழல் சூத்திரமாய் காண்பதினி எக்காலம். நாட்டி அப்படின்னா ஒன்றி, திடமாம் அப்படின்னா உறுதியாக, காற்றில் உழல் அப்படின்னா காற்றில் அசைகின்ற, சூத்திரம் அப்படின்னா நூல் கயிறு. சேற்றில் தன் கிழங்கை நாட்டி உறுதியாக நிற்கும் தாமரை போல் இந்த உடலும் காற்றில் அசைகின்ற நூல் கயிறு போல் காண்பது இனி எந்த காலமோ. பாடல் 212. என் வசமும் கெட்டிங்கு இருந்த வசமும் அழிந்து தன் வசமும் கெட்டு அருளை சார்ந்திருப்பது எக்காலம். சார்ந்திருப்பது அப்படின்னா சேர்ந்து இருப்பது. என் வசம் உள்ளவை எல்லாம் அழிந்து இவ்வுலகின் வசமாக இருப்பவையும் அழிந்து கடவுள் வசமான யாவும் அழிந்து தான் மட்டுமே இறைவனுடன் சார்ந்து இருப்பது எந்த காலமோ. 213. பாடல். தன்னை மறந்து தலத்து நிலை மறந்து கண்மம் மறந்து கதி பெறுவது எக்காலம். தலம் அப்படின்னா இடம், கண்மம் அப்படின்னா செயல், கதி அப்படின்னா நல்ல நிலை. தன்னை மறந்து தான் இருக்கும் இடத்தையும் மறந்து தான் செய்யும் செயலையும் மறந்து நல்ல நிலையை பெறுவது எந்த காலமோ. பாடல் 214. என்னை எண்ணிலே மறந்தே இருந்த பதியும் மறந்து தன்னையும் தானே மறந்து தனித்திருப்பது எக்காலம். பதி அப்படின்னா இடம். எனக்குள் என்னை மறந்து இறைவன் இருந்த இடமும் மறந்து இறைவனும் தன் இருப்பை மறந்து தனித்திருப்பது எந்த காலமோ. பாடல் 215. தன்னையும் தானே மறந்து தலைவாசல் தாழ் போட்டே உன்னை நினைந்து உள்ளே உறங்குவதும் எக்காலம். தலைவாசல் அப்படின்னா யோக வாசல், உறங்குவது அப்படின்னா துரிய நிலையில் இருப்பது.
இருப்பது, தன்னையும் தானே மறந்து யோக வாசலில் தாழிட்டு உன்னை மட்டுமே எண்ணி துரியத்தில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 216. இணை பிரிந்த போதில் அன்றி இன்பமுறும் அன்றிலை போல் துணை பிரிந்த போது அருள் நூல் தொடர்ந்து கொள்வது எக்காலம். இன்பமுறும் அப்படின்னா இன்பம் பெறும், அன்றில் அப்படின்னா ஒரு வகை பறவை. அன்றில் பறவையானது தன் துணையை பிரிந்ததும் இறந்துவிடும். இணைந்திருக்கும் போது இன்பம் பெறும், அதுபோல் இறைவனை பிரிந்திருக்கும் போது இணைக்கும் அருள் நூல் தொடர்ந்து கிடைப்பது எந்த காலமோ. பாடல் 217. ஆட்டம் ஒன்றுமில்லாமல் அசைவு சற்றுங் காணாமல் தேட்டம் வான்பொருளை தேடுவதும் எக்காலம். தேட்டம் அற்ற வான்பொருள் அப்படின்னா தெளிந்து அறிய முடியாத உயர்ந்த பரம்பொருள். ஆட்டமும் அசைவும் சிறிதளவும் இல்லாமல் தெளிந்தறிய முடியாத உயர்ந்த பொருளாகிய இறைவனை தேடுவதும் எந்த காலமோ. பாடல் 218. முன்னை வினையால் அறிவு முற்றாமல் பின் மறைந்தால் அன்னை தனை தேடி அமுது உண்பது எக்காலம். முற்றாமல் அப்படின்னா நிறைவு பெறாமல், அதாவது முழுமை அடையாமல். முன் வினையால் அறிவு நிறைவு பெறாமல் பிறகு அது மறையுமானால் பராசக்தியை தேடி அறிந்து அமுது உண்பது எந்த காலமோ. பாடல் 219. கல்லுண்டவன் போல் கலித்தரும் ஆனந்தமதால் தள்ளுண்டு நின்றாடி தடைபடுவது எக்காலம். கலித்தரும் அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாக்கும். கல் குடித்தவன் போல் போதை தரும் இன்பம், அதனால் தள்ளாடி நின்று தடைபடுவது எந்த காலமோ. 220வது பாடல். தானென்ற ஆணவமும் தத்துவமும் கெட்டொழிந்தே ஏனென்ற பேச்சுமிலாது இலங்குவதும் எக்காலம். ஆணவம் அப்படின்னா செருக்கு, இலங்குவது அப்படின்னா விளங்குவது. தான் என்ற செருக்கும் தத்துவங்களும் அழிந்து எவரும் கேளாமல் விளங்குவது எந்த காலமோ. பாடல் 221. நான் அவனாய் காண்பதெல்லாம் ஞான விழியால் அறிந்து தான் அவனாய் நின்று சரணடைவது எக்காலம். ஞான விழி அப்படின்னா ஞானக்கண், சரண் அடைவது அப்படின்னா அடைக்கலம் ஆவது. நான் அவனாக காண்பது எல்லாம் ஞான கண்ணால் அறிந்து தான் அவனாய் நின்று அடைக்கலம் ஆவது எந்த காலமோ. பாடல் 222. தானந்தம் இல்லாத தற்பரத்தின் ஊடுருவி ஆனந்தம் கண்டே அமர்ந்திருப்பது எக்காலம். அந்தம் அப்படின்னா முடிவு, தற்பரம் அப்படின்னா இறைவன், ஊடுருவி அப்படின்னா உள்ளே கலந்து, தனக்கென்ற முடிவே இல்லாத கடவுளின் உள்ளே கலந்து மகிழ்ச்சி கண்டு அமர்ந்திருப்பது எந்த காலமோ. பாடல் 223. உற்ற வெளித்தனிலே உற்று பார்த்து அந்தரத்தே மற்ற மரமாய்கை மாள்வது இனி எக்காலம். மாய்கை அப்படின்னா மாய்ந்தது. உற்ற வெளியை உற்று பார்த்து அந்தரத்தில் ஒன்றி மாய்ந்தது போல் இருப்பது எந்த காலமோ. பாடல் 224. ஏடலர்ந்த பங்கயமும் இரு கருணை நேத்திரமும் தோடணிந்த குண்டலமும் தோன்றுவதும் எக்காலம். ஏடு அப்படின்னா இதழ், அலர்ந்த அப்படின்னா விரிந்த, பங்கயம் அப்படின்னா தாமரை, நேத்திரம் அப்படின்னா கண், தோடு குண்டலம் இதெல்லாம் காது அணிகள். இதழ் விரிந்த தாமரை மலர் போன்று கருணை மலர்ந்த இரு கண்களும் தோடு அணிந்த காதில் குண்டலமும் புனைந்து காட்சியளிக்க காண்பதும் எந்த காலமோ. பாடல் 225. ஐயாரும் ஆறு அகன்று வெறுவெளியில் மையிருளில் நின்ற மனம் மாள்வதினி எக்காலம். ஐயாறு அப்படின்னா 5 × 6 30. ஐயாரும் 6 அப்படின்னா 30 + 6 36 தத்துவங்கள். மையிருள் அப்படின்னா கரிய இருள், மாள்வது அப்படின்னா அழிவது. 36 தத்துவங்களும் வெறும் வெளியில் கரிய இருளில் இருந்து மனம் அழிவதும் எந்த காலமோ. பாடல் 226. காட்டும் அருள்ஞான கடல் அன்பு
கப்பல் விட்டு மூட்டுங் கருணை கடலில் மூழ்குவதும் எக்காலம். மூட்டும் அப்படின்னா வெளிப்படும். காட்டும் அருள் நிறைந்த ஞான கடலில் அன்பு என்னும் கப்பல் விட்டு அதனால் வெளிப்படும் கருணை என்னும் கடலில் மூழ்குவதும் எந்த காலமோ. 227வது பாடல். நானாரோ நீயாரோ நன்றாம் பரமான தானாரோ என்றுணர்ந்து தவம் முடிப்பது எக்காலம். பரம் அப்படின்னா இறைவன். நான் யார் என்றும் நீ யார் என்றும் தெரியவில்லை. நல்லதாகிய பரம்பொருள் யாரோ என்று உணர்ந்து தவத்தை முடிப்பதும் எந்த காலமோ. பாடல் 228. எவரெவர்கள் எப்படி கண்டு எந்தபடி நினைத்தார் அவரவர்க்கு அப்படி நின்றான் என்பது எக்காலம். எந்த படி அப்படின்னா எப்படி, யார் யார் எப்படி எண்ணி எப்படி காண முடிவு செய்தாரோ அவரவர்களுக்கு அவர்கள் எண்ணியபடியே இறைவன் நிற்பான் என உணர்வது எந்த காலமோ. பாடல் 229. உற்றுற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தமதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம். நெற்றிக்கு நேர்காணுதல் அப்படின்னா நெற்றிக்கு நேரே இருக்கும் ஆக்ஞையில் ஒளியை கண்டு நிலை பெறுதல். உற்று பார்த்திட ஒளி பெருகும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேரே இருக்கும் ஆக்ஞை என்னும் ஆதாரத்தில் கண்டு நிலை பெறுவது எந்த காலமோ. பாடல் 230. விளங்குகின்ற தாரகையை வெய்யோன் மறைத்தாற்போல் கலங்கமர உன் காட்சி கண்டறிவது எக்காலம். தாரகை அப்படின்னா விண்மீன், வெய்யோன் அப்படின்னா சூரியன். ஒளி வீசும் விண்மீனை சூரியன் மறைத்தது போல் களங்கம் இல்லாதபடி உன் காட்சியை கண்டறிவது எந்த காலமோ. பாடல் 231. என்னையே நான் அறியேன் இந்த வண்ணம் சொன்னதெல்லாம் முன்னையோர் கை கொள்ள முன்பணிவது எக்காலம். முன்னையோர் அப்படின்னா முன்னோர்கள். என்னையே எனக்கு யார் என்று தெரியாது என்று முன்னோர் கூறியவற்றை எல்லாம் நானும் சொல்ல முன்பணிவது எந்த காலமோ. பாடல் 232. மாயத்தை நீக்கி வருவினையை பாழாக்கி காயத்தை வேறாக்கி காண்பது உனை காலம். காயத்தை அப்படின்னா உடலை, மாய சக்தியை போக்கி வரும் வினையையும் வாராமல் செய்து இந்த உடலையும் என்னில் வேறாக செய்து உன்னை காண்பது எந்த காலமோ. பாடல் 233. அஞ்சு கரத்தானை அடியினையை போற்றி செய்து நெஞ்சிற் பொருந்தி நிலை பெறுவது எக்காலம். அஞ்சு கரத்தான் அப்படின்னா 5 கைகளை உடைய விநாயக பெருமான். நெஞ்சில் பொருந்தி அப்படின்னா உள்ளத்தில் பொருத்தி 5 கைகளை உடைய விநாயக கடவுளை வணங்கி உள்ளத்தில் அவர் திருவடியை பொருத்தி நிலையாக இருப்பது எந்த காலமோ. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இத்துடன் பத்ரகிரியார் பாடல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு சித்தர் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.